ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு கோட் மீல். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறோம்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் சீரிஸ்ல வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் தென் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டினா என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கான்செப்ட்ஸ்க்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஏன் வந்து இந்த டாபிக் வந்து கத்துக்கணும்னு சொல்லி உங்களுக்கு டவுட் இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பைத்தான்ல ஒரு சின்ன கோட் எழுதுறேன். இப்போ ஜஸ்ட் வந்து பிரிண்ட் ஹாய்னு மட்டும் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இந்த பிரிண்ட் ஹாய்ங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டேன். இப்போ நான் அதை ரன் பண்றேன். இப்போ நான் அந்த ரன் பட்டனை கிளிக் பண்ண உடனே வந்து எனக்கு அவுட்புட் வராம ஒரு கொஞ்சம் செகண்ட் எடுத்துட்டு அந்த வந்து எனக்கு அவுட்புட் வந்துச்சு. அதாவது நான் மறுபடியும் ரன் பண்றேன் பாருங்க. இப்போ நான் இதை மினிமைஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் ரன் பண்றேன் பாருங்க. இப்போ ஜஸ்ட் ஒரு 0.5 செகண்ட் எடுத்துக்குது. இப்போ எனக்கு என்னோட கம்ப்யூட்டர்ல வந்து இந்த பிரிண்ட் ஹாய் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ரன் பண்றதுக்கு எனக்கு ஒரு 0.5 செகண்ட்ஸ் எடுத்துக்குது. இப்போ ஒருவேளை நான் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கம்ப்யூட்டர்ல வந்து நான் இதே ப்ரோக்ராம் ரன் பண்றேன். ஓகேவா, ஜஸ்ட் வந்து பிரிண்ட் ஹாய்னு போட்டு நான் இதே மாதிரி ரன் பட்டனை பிரஸ் பண்றேன். எனக்கு என்ன ஆகும், அதுல இருக்கக்கூடிய ப்ராசஸர் வந்து ஒரு மாதிரி இருக்கும், அதாவது ரொம்ப பழைய ப்ராசஸர். அப்போ வந்து கொஞ்சம் இதை விட அதிகமான டைம் எடுத்துக்கும். அப்போ நான் வந்து என்னோட ப்ரோக்ராம் தான் வந்து ஃபாஸ்டா ரன் ஆச்சு, அந்த கம்ப்யூட்டர்ல போட்ட ப்ரோக்ராம் வந்து ஃபாஸ்டா ரன் ஆகல. அதனால வந்து என் கோடு தான் வந்து ரொம்ப எஃபிஷியன்டா இருக்கு, அவன் கோடு வந்து எஃபிஷியன்டா இல்லைன்னு சொல்லி நான் அப்படி சொல்லிடக்கூடாது. ஏன்னா வந்து ஜஸ்ட் வந்து ஒரே ப்ரோக்ராம் தான் நான் என்ன பண்ணிருக்கேன், பிரிண்ட் ஹாய் தான் வந்து இதுல ரன் பண்றேன். நான் அந்த கம்ப்யூட்டர்ல வந்து பிரிண்ட் ஹாய் தான் ரன் பண்றேன். பட் வந்து அது பழைய கம்ப்யூட்டர்னால வந்து அதோட ப்ராசஸிங் ஸ்பீட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ மேபி வந்து கொஞ்சம் டிலே ஆகி கொஞ்சம் லேட்டா கூட வரலாம். ஒரு 10 செகண்ட் எடுத்துக்கலாம், 20 செகண்ட் கூட எடுத்துக்கலாம். பட் அதுக்காக வந்து என்னோட ப்ரோக்ராம் தான் வந்து ஃபாஸ்டா ரன் ஆகுது, ஸோ வந்து என்னோட கோடு தான் வந்து ரொம்ப எஃபிஷியன்டா இருக்குன்னு சொல்லிட முடியாது. ஸோ நார்மலா வந்து நான் ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணதுக்கு அப்புறம் அது அவுட்புட் டிஸ்பிளே பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குது, இந்த டைமை வச்சு நான் வந்து என்னோட கோடோட எஃபிஷியன்சி அனலைஸ் பண்ண முடியாது. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது நான் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ஒரே ஸ்டேட்மெண்ட் தான், பட் வந்து கம்ப்யூட்டர் மட்டும் வேற வேற. ஸோ அந்த கம்ப்யூட்டரோட ஸ்பீடை வச்சு நான் என்னோட கோடோட எஃபிஷியன்சி அனலைஸ் பண்ண முடியாதுல. ஸோ இது ஒரு ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேவா, இப்போ a ஈக்குவல் டு 10 எடுத்துக்கிறேன். ஓகேவா, b ஈக்குவல் டு 20 எடுத்துக்கிறேன். இப்போ c ஈக்குவல் டு a பிளஸ் b எடுத்துக்கிறோம். இப்போ பிரிண்ட் c. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு 4 லைன் ஆஃப் கோட் எழுதிருக்கேன். 4 லைன் ஆஃப் கோட் எழுதிட்டு இதை நான் ரன் பண்றேன். எனக்கு அவுட்புட் என்ன வரும், எனக்கு 30 வரும். ஏன்னா வந்து 10 பிளஸ் 20 வந்து 30, இது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றேன், இப்போ இது ஒரு ப்ரோக்ராம், இதை விட்டுருங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் 10 பிளஸ் 20 கொடுக்குறோம். இதுவும் வந்து சேம் அவுட்புட் தரக்கூடிய ப்ரோக்ராம் தான். இங்க நான் என்ன ஆபரேஷன் பண்ணிருக்கணும் அதை அப்படியே வந்து நான் ஒரே லைன்ல பண்ணிருக்கேன். பட் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் லைன்ஸ் மட்டும் எனக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. அப்ப எனக்கு இதுல இருந்து வந்து இந்த ப்ரோக்ராம்ல வந்து எனக்கு லைன் வந்து அதிகமா இருக்கு, இந்த ப்ரோக்ராம்ல வந்து எனக்கு லைன் வந்து கம்மியா இருக்கு. எனக்கு எந்த ப்ரோக்ராம்ல வந்து எனக்கு நம்பர் ஆஃப் லைன் வந்து கம்மியா இருக்கும் அந்த கோடு தான் வந்து ரொம்ப எஃபிஷியன்டா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. ரெண்டுமே சேம் ப்ரோக்ராம் தான், சேம் அவுட்புட் தான் வரப்போகுது. பட் வந்து எனக்கு நம்பர் ஆஃப் லைன்ஸ் மட்டும் டிஃபரெண்டா இருக்கு. இதுல வந்து 4 லைன் இருக்கு, இதுல வந்து எனக்கு ஒரே லைன் இருக்கு. இப்ப எனக்கு இந்த ஒரு லைன் எழுதுனது வந்து எனக்கு கோடு வந்து கம்மியா இருக்கு. சோ கோடு கம்மியா இருந்தா எனக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து சீக்கிரம் ரன் ஆயிரும் அப்படின்னு சொல்ல முடியுமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. சோ என்னால வந்து நம்பர் ஆஃப் லைனை வச்சு என்னோட கோடோட எஃபிஷியன்சி வந்து அனலைஸ் பண்ண முடியாது. சோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, நம்ம எந்த கம்ப்யூட்டர்ல ரன் பண்றோம் இதை வச்சு கோடோட எஃபிஷியன்சி அனலைஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி நம்பர் ஆஃப் லைன்ஸ் வச்சு என்னால வந்து கோடோட எஃபிஷியன்சி அனலைஸ் பண்ண முடியாது. ஓகேவா, சோ இது எல்லாத்துக்கும் வந்து எனக்கு காமனா வந்து ஒரு திங் தேவைப்படுது. அதாவது இந்த மாதிரி வந்து எனக்கு டிஃபரெண்ட் கம்ப்யூட்டர் இல்லனா வந்து டிஃபரெண்ட் நம்பர் ஆஃப் லைன்ஸ், இதை வச்சு என்னோட கோடோட காம்ப்ளெக்சிட்டி அனலைஸ் பண்ண முடியாது. சோ நான் வந்து ஒரு காமனா அனலைஸ் பண்ணி இந்த கோடோட எஃபிஷியன்சி வந்து இந்த அளவு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு காமனான ஒரு அவுட்புட் வந்து தரணும். ஓகேவா, அதாவது எனக்கு எந்த மாதிரி கோடு கொடுத்தாலும் எனக்கு காமனா இருக்கணும். அதாவது இப்போ நான் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து நான் 10 out of 5 கொடுக்கறேன்னா அதே மாதிரி இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து நான் 10 out of 5 தான் கொடுக்கணும். ஏன்னா வந்து ரெண்டுமே சேம் ப்ரோக்ராம் தான், சேம் அவுட்புட் தான், சேம் கம்ப்யூட்டர் தான். சோ எல்லாமே சேமா இருக்கு, ஆனா வந்து நம்பர் ஆஃப் லைன்ஸ் மட்டும் டிஃபரெண்டா இருக்கு. சோ அதை வச்சு என்னால அனலைஸ் பண்ண முடியாதுல்ல. சோ அதனால தான் வந்து இதுக்கு காமனா ஒரு அனலைஸ் பண்றதுக்காக தான் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் தென் வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி கொண்டு வந்தாங்க. ஓகேவா, அதாவது நம்ம ஒரு ப்ரோக்ராம்ல எழுதி இருக்கக்கூடிய சின்டாக்ஸ்ல வந்து எவ்வளவு ஆபரேஷன்ஸ் நடக்குது, அதே மாதிரி அதுல யூஸ் பண்ணிருக்கக்கூடிய வேரியபிள்ஸ்லாம் வந்து எனக்கு எவ்வளவு ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணுது, இதை பேஸ் பண்ணி எனக்கு காமனா ஒரு அனலைஸ் பண்ணணும். சோ அந்த அனலைஸ் பண்ணி தான் எனக்கு வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் தென் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, சோ இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன் வந்து இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் தென் வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு. சோ இப்போ நம்ம இந்த கான்செப்ட்குள்ள என்டர் ஆகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி பாத்திரலாம், அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்க்கலாம். ஓகே, நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி பொறுத்த வரைக்கும் 3 விதமா பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிக் ஓ நோட்டேஷன் ஒன்னு சொல்லுவாங்க, நான் இங்க எழுதி காட்டுறேன் உங்களுக்கு. பிக் ஓ நோட்டேஷன். நெக்ஸ்ட் வந்து ஒமேகா நோட்டேஷன் சொல்லுவாங்க, ஒமேகா. நெக்ஸ்ட் வந்து தீட்டா. இப்போ வந்து இந்த தீட்டா இந்த ஒமேகா பத்தி நம்ம ஒரி பண்ணிக்க தேவையில்லை, ஏன்னா வந்து நம்ம அதிகமா வந்து இந்த ப்ரோக்ராம்ல எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். இதை பத்தி நான் இப்போதைக்கு சொல்லி கொடுத்தாலும் வந்து நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடும். இப்போ நமக்கு என்ன தேவையோ, பேசிக்கா என்ன தேவையோ அதை மட்டும் உங்களுக்கு சிம்பிளா தெளிவா சொல்லி தரோம். நம்ம இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிக் ஓ நோட்டேஷன் மட்டும் தான் பார்ப்போம். இந்த தீட்டா ஒமேகா வந்து விட்டுறலாம். ஓகேவா, அப்படி உங்களுக்கு வந்து அந்த ரெண்டு நோட்டேஷனை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஆசை இருந்தா நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்கன்னா வந்து நான் லேட்டரா வந்து அதை பத்தின ஒரு தனி வீடியோ போறோம். அதை பத்தி கவர் பண்ணா வந்து இந்த வீடியோட டியூரேஷன் வந்து நிறைய போயிடும். சோ வந்து நமக்கு பேசிக் என்ன தேவை அதை மட்டும் நான் நேரத்துல கவர் பண்றோம். பிக் ஓ நோட்டேஷன்ல வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்கா வந்து 5 நோட்டேஷன் இருக்கு. நான் 5 வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அண்ட் தென் வந்து ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராம்லயும் வந்து எப்படி அப்ளிகபிள் ஆகுதுன்னு சொல்றோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து O of 1. ஓகே, நெக்ஸ்ட் வந்து O of n. ஓகே, நெக்ஸ்ட் வந்து O of log n. ஓகே, நெக்ஸ்ட் வந்து O of n log n. நெக்ஸ்ட் வந்து O of n square. ஓகே, இந்த 5 தான் வந்து மேக்ஸிமம் எல்லா ப்ரோக்ராம்லயும் வந்து அப்ளிகபிள் ஆகும். சோ இந்த 5 தான் முக்கியமா இருக்கும்.
இந்த 5 வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராம்ல எப்படி அப்ளை ஆகும்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாவே போதும். அவ்வளவுதான் அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி பொறுத்த வரைக்கும். அதாவது ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துட்டு இந்த ப்ரோக்ராமோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு சொல்லி கேட்பாங்க. அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி பாத்தீங்கன்னா இந்த 5ல ஏதோ ஒண்ணா இருக்கும். அப்படி இல்லைன்னா O of n கியூப்னு ஒன்னு இருக்கு. அதே மாதிரி 2 பவர் என்னன்னு சொல்லி இருக்கு. அதெல்லாம் வந்து ரேர் கேஸ்ல வரும். சோ நம்ம அதை பத்தி நம்ம லேட்டரா பார்ப்போம். இப்போதைக்கு ஜஸ்ட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் இந்த பேசிக் 5 மட்டும் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து O of 1. இதுக்கு பேர் வந்து கான்ஸ்டன்ட் டைம் சொல்லுவாங்க. அதாவது கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் வந்து O of n. இதை வந்து லீனியர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த log n வந்து லாகரிதமிக்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இந்த n log n வந்து லீனியர் லாகரிதமிக்னு சொல்லுவாங்க. அதாவது n log n சேர்த்து லீனியர் லாகரிதமிக்னு சேர்த்து சொல்லுவாங்க. இங்க அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து n ஸ்கொயர் வந்து குவாட்ரட்டிக்னு சொல்லுவாங்க. சோ இதுதான் வந்து இந்த 5 டைம் காம்ப்ளெக்சிட்டியோட நேம்ஸ். அதாவது O of 1 வந்து கான்ஸ்டன்ட் டைம், O of n வந்து லீனியர் டைம், O of log n வந்து லாகரிதமிக் டைம், n log n வந்து லீனியர் லாகரிதமிக், n ஸ்கொயர் வந்து குவாட்ரட்டிக். சோ இதுதான் வந்து இந்த 5ஓட நேம். சோ நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொன்றும் வந்து எப்படி வந்து ப்ரோக்ராம்ல அப்ளை ஆகுதுன்னு சொல்லி பார்த்தலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த O of 1 பார்த்தலாம். அதாவது கான்ஸ்டன்ட் டைம்ல வந்து எப்படி வந்து ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தலாம். ஓகே, இதை ஓரமா இருக்கட்டும். இதை மட்டும் ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். O of 1 கான்ஸ்டன்ட் டைம்ல ரன் ஆகிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எழுதுறோம். ஓகேவா? இப்போ நான் முதல்ல ஒன்று சொல்லி கொடுத்தேன்ல, பிரிண்ட் ஹாய்னு. இந்த பிரிண்ட் ஹாய் போடுறேன். ஓகே, இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு O of 1 டைம்ல வந்து ரன் ஆகும். இது எப்படின்னு சொல்றேன் பாருங்க. உங்களுக்கு ஈஸியா வந்து புரியுற மாதிரியே சொல்லி தரோம். இப்போ இங்க பிரிண்ட் ஹாய்னு இருக்கு. இப்போ இந்த பிரிண்ட் ஹாய்ங்கிறது எத்தனை வாட்டி ரன் ஆகும் ஃபர்ஸ்ட் அதை மட்டும் சொல்லுங்க. எனக்கு ஒரு டைம் தான் ரன் ஆகும். சோ இங்க வந்து O of 1. அதாவது ஒரு டைம் ரன் ஆனா O of 1 சொல்லி கேட்காதீங்க. அது வந்து மல்டிபிள் டைம்ஸ் ரன் ஆனாலும் வந்து எனக்கு O of 1 தான். அது எப்படின்னு சொல்றேன் பாருங்க. இப்போ நான் இந்த இடத்துல பிரிண்ட் ஹாய்னு போட்டுட்டோம். இது எனக்கு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரே ஒரு வாட்டி தான் ஒர்க் ஆகும். அதாவது நம்ம எழுதிருக்கக்கூடிய கோட்ல நடக்கக்கூடிய ஆபரேஷன் வந்து எத்தனை டைம் நடக்குதுன்னு சொல்லி பாருங்க. இப்போ எனக்கு இதுல வந்து பிரிண்ட் ஹாய்ங்கிறது எத்தனை வாட்டி நடக்கும்? ஒரே ஒரு வாட்டி தான் ரன் ஆகும். நான் ரன் பண்ணா ஜஸ்ட் வந்து இந்த ரன் பட்டனை பிரஸ் பண்ணா எனக்கு ஒரே ஒரு வாட்டி தான் ஹாய் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஹலோன்னு கூட கொடுக்குறேன் எக்ஸ்ட்ரா. ஓகே, இப்போ எனக்கு என்ன ஆகுது? எனக்கு பிரிண்ட் ஹாய் ஒரு வாட்டி ரன் ஆகும். அண்ட் தென் வந்து பிரிண்ட் ஹலோ வந்து ஒரு வாட்டி ரன் ஆகும். மொத்தம் வந்து எனக்கு 2 டைம் ரன் ஆகுது. அதாவது ஹாய் ஒரு வாட்டி, ஹலோ ஒரு வாட்டி. சோ எனக்கு 2 டைம் மொத்தத்துல ரன் ஆகுது. சோ அப்ப வந்து என்ன சொல்லுவீங்க? இதை வந்து O of 1க்கு பதிலா O of 2ன்னு சொல்லலாம். பட் இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டியை பொறுத்த வரைக்கும் O of 2ன்னு சொல்லி ஒரு காம்ப்ளெக்சிட்டியே இல்ல. சோ இந்த O of 2 வந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா அதை O of 1ன்னு தான் வச்சுக்குவாங்க. அதாவது எனக்கு O of 1 டைம்ல வந்து மல்டிபிள் லைன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா அது மொத்தத்திலேயே வந்து எனக்கு O of 1 டைம் தான் எடுத்துக்கும். அதாவது இங்க பாஸ் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து ஒரு கான்ஸ்டன்டா இருந்தா அது வந்து மொத்தத்துல O of 1 டைம் காம்ப்ளெக்சிட்டி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனாலதான் வந்து இதுக்கு பேரே வந்து கான்ஸ்டன்ட் டைம் சொல்லி வச்சிருப்பாங்க. அதாவது இந்த இடத்துல வந்து நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 வாட்டி எழுதிருக்கேன்னா இதே எக்ஸாம்பிளுக்கு நான் 10 வாட்டி போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து நான் 10 வாட்டி இருக்க மாதிரி நீங்க கன்சிடர் பண்ணி சோ எனக்கு என்ன ஆகும்? O of 10 ஆகும். இப்போ இந்த 10ங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் தானே. ஏன்னா இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் இது கான்ஸ்டன்ட் வேல்யூ. இந்த ப்ரோக்ராம் வந்து 10க்கு மேல எப்ப ரன் ஆகுமா? அதாவது இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த இடத்துல வந்து 10 பிரிண்ட் இருக்கா யோசிச்சு. சோ எனக்கு இந்த 10 பிரிண்ட் போட்டதுக்கு அப்புறம் நான் ரன் பண்றேன். இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு 10 டைம் மேல ரன் ஆகுமா? யோசிச்சு பாருங்களேன். அதாவது நான் நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் நான் ரீஅரேஞ்ச் பண்ணி அதாவது மாடிஃபை பண்ணி அந்த வந்து நான் ரன் பண்ணாதான் வந்து அது O of 11 இல்ல வந்து அதோட O of 9 மாறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதாவது நான் எதுவுமே மாத்தாம நான் அப்படியே ரன் பண்ணா எனக்கு ஏதாவது இந்த O of 10ல வந்து ஏதாவது ஒரு சேஞ்ச் நடக்குமா? யோசிச்சு பாருங்களேன். 10 லைனா ப்ரோக்ராம் இருக்கு. அது 10 ஆபரேஷன் பண்ண போகுது. அப்ப எனக்கு O of 10ன்னு சொல்லியாச்சு. பட் இந்த 10ங்கிற வேல்யூ இந்த ப்ரோக்ராமுக்கு மொத்த ப்ரோக்ராமுக்கு அதாவது நம்ம எழுதிக்கூடிய எல்லா சின்டெக்ஸ்க்கும் கான்ஸ்டன்டான வேல்யூ தானே. இந்த 10ங்கிற சேஞ்ச் ஆகுமா? யோசிச்சு பாருங்க. அதாவது கான்ஸ்டன்ட்னா வந்து பெர்மனண்டா இருக்கணும். நம்ம ஒரு டைம் ரன் பண்ணும்போது அந்த வேல்யூ வந்து கான்ஸ்டன்டா எந்த ஒரு வேல்யூ சேஞ்ச் ஆகாம கான்ஸ்டன்டா அதே வேல்யூல இருந்தா அதுதான் வந்து கான்ஸ்டன்ட் டைம் சொல்லுவாங்க. இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி பிரிண்ட் வந்து நீ 100 வாட்டி போட்டாலும் இந்த இடத்துல O of 100 வரும். ஆனா அந்த 100 லைன் ஆஃப் ப்ரோக்ராமும் வந்து ஒரே ஒரு வாட்டி தான் ரன் ஆகும். சோ அதனால வந்து அந்த 100 ஆபரேஷன் வந்து அந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்ஸ்டன்டான வேல்யூ. ஓகேவா? அந்த கான்ஸ்டன்டான வேல்யூ நான் வந்து ஒவ்வொரு வாட்டி மாத்தாம நான் டைரக்டா வந்து காமனா அதை O of 1ன்னு சொல்லி வச்சு. சோ எனக்கு எந்த ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூலயும் ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆனாலோ அந்த ப்ரோக்ராமோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து O of 1ன்னு சொல்லுவாங்க. அதாவது எக்ஸாம்பிளுக்கு நான் வேற ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி தரேன், உங்களுக்கு ஈஸியா புரியும் பாருங்க. இப்போ நான் இந்த இடத்துல வந்து A = 10 எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஓகேவா? B = 20. இப்போ நான் பிரிண்ட் A + Bன்னு கொடுக்குறேன். இப்போ நீங்களே சொல்லுங்க, இந்த ப்ரோக்ராம் வந்து எனக்கு எத்தனை வாட்டி ரன் ஆகும்? அதாவது இதுல எத்தனை ஆபரேஷன் இருக்கு? எத்தனை வாட்டி ரன் ஆகும்னு கூட பார்க்க வேணாம். எத்தனை ஆபரேஷன் இருக்குன்னு பாருங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு ஆபரேஷன் தான் பிரிண்ட் பண்றோம், அவ்வளவுதான். இந்த ஒரே ஒரு ஆபரேஷன் தான் நடக்குது. சோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து O of 1. இந்த O வந்து எதனாலனா இது வந்து பிக் O நோட்டேஷன் சொல்லுவாங்க. அத ஷார்ட் ஃபார்ம்ல தான் வந்து அந்த O வந்து இங்க முன்னாடி வந்து ப்ரிஃபிக்ஸ்ல ஆட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த பிக் O நோட்டேஷன்ல இருக்கனால அதை வந்து O of 1ன்னு சொல்லுவாங்க. பிக் O நோட்டேஷன்ல வச்சு தான் நம்ம வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி எல்லாத்தையும் வந்து நம்ம அனலைஸ் பண்ணுவோம். சோ அதனால வந்து இங்க O of 1ன்னு சொல்லுவாங்க. இந்த 1 வந்து எதுக்காகன்னு சொல்லி புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி O வந்து உங்களுக்கு எதுக்காகன்னு சொல்லி இப்ப புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி எக்ஸாம்பிளுக்கு நான் இதுல வந்து இன்னொரு லைன் ஆட் பண்ணி பிரிண்ட் ஏன்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? இப்ப ரன் பண்றேன். இப்ப நான் ரன் பண்ணா எனக்கு இதுல எத்தனை ஆபரேஷன் நடக்கும்? நீங்களே யோசிச்சு பாருங்க. A + B வந்து ஒரு வாட்டி பிரிண்ட் ஆகும், A வந்து ஒரு வாட்டி பிரிண்ட் ஆகும். மொத்தம் எனக்கு 2 ஆபரேஷன் நடக்கும்.
சோ இந்த ரெண்டுங்கிற வேல்யூ இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டன்டான வேல்யூ. அதாவது இந்த ப்ரோக்ராமை நான் மாடிஃபை பண்ணாம இருக்க வரைக்கும் அந்த ரெண்டுங்கிற ஒரு கான்ஸ்டன்டான வேல்யூ. சோ அந்த கான்ஸ்டன்டான வேல்யூ வந்து நான் ரெண்டுன்னு போடுறதுக்கு பதிலா அதை காமனான வேல்யூனால O of 1 சொல்லி போடுறேன். ஓகேவா? சோ இதுதான் வந்து O of 1. அதாவது கான்ஸ்டன்ட் டைம்ல வந்து ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகக்கூடிய டைம் காம்ப்ளெக்சிட்டி இதுதான். ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் இப்போ. சோ இந்த O of 1 பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். ஓகேவா? சோ இது ஓரளவுக்கு இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் பாக்கறனால வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸா தான் இருக்கும். எனக்கே வந்து ஃபர்ஸ்ட் டைம் கத்துக்கும் போது கொஞ்சம் சிரமமா தான் இருந்தது. அதுக்கப்புறம் போக போக வந்து நீங்க ப்ரோக்ராம் வந்து நிறைய சால்வ் பண்ண நீங்களே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. ஓகேவா? ஜஸ்ட் வந்து நான் வந்து பேசிக் வந்து சொல்லி கொடுத்துட்டு அண்ட் தென் வந்து நான் ஒரு ப்ரோக்ராம் உங்களுக்கு கொடுக்குறேன். அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன, அதே மாதிரி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி சொல்லி நீங்க கண்டுபிடிச்சு எனக்கு கமெண்ட்ல வந்து எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஓகேவா? நீங்க கரெக்டா சொல்றீங்களான்னு சொல்லி நான் பாக்குறேன். சோ இந்த O of 1 பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். இந்த O of 1 புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். அப்படி ஒரு சில பேருக்கு என்னென்ன புரியலனா நீங்க வந்து எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸ்லயே ஆர் வந்து டெலிகிராம்லயே உங்க டவுட் வந்து கேளுங்க. நான் வந்து இதை விட வந்து தெளிவான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க ட்ரை பண்றேன். ஓகேவா? சோ இந்த O of 1 பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து O of n, அதாவது லீனியர் ரன் டைம். ஓகேவா? இது என்னன்னு சொல்லி பாத்துருவோம் இப்போ. ஓகே, இந்த லீனியர் டைம் தான் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டியில முக்கியமான பார்ட். சோ இதை மட்டும் கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? இதுவும் அந்த O of 1, அதாவது கான்ஸ்டன்ட் டைம், இது ரெண்டும் தான் வந்து முக்கியமான பார்ட். சோ O of 1 வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இதையும் வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த லீனியருக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேவா? இப்போ வந்து ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிறேன். இப்போதைக்கு ஜஸ்ட் லிஸ்ட்ல வந்து 1 2 3 எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு ஒரு 5 நம்பர்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த 5 நம்பர்ஸ் நான் வந்து பிரிண்ட் பண்ண போறேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணணும், டைரக்டா வந்து பிரிண்ட் எல்னு கொடுத்தா அது எனக்கு என்ன ஆகும், அந்த லிஸ்ட்டை வந்து மொத்தமா பிரிண்ட் பண்ணும். அதே வந்து நான் உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்டா பிரிண்ட் பண்ணா என்ன பண்ணுவேன், ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணுவேன்னா, சோ ஃபார் I in L print I. ஓகேவா? ஓகே, இப்போ எனக்கு எல்னு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்டா எடுத்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ எனக்கு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எத்தனை வாட்டி ரன் ஆகும், அதாவது இதுல வந்து மொத்தம் எத்தனை ஆபரேஷன் நடக்கும், அதாவது எத்தனை வாட்டி பிரிண்ட் ஆகும்னு யோசிச்சு பாருங்களேன். இந்த லிஸ்ட்ல வந்து எத்தனை வேல்யூஸ் இருக்கும், அத்தனை வாட்டி இந்த பிரிண்ட் ஆபரேஷன் நடக்குமா? அதாவது இப்போ எனக்கு 5 வேல்யூ இருந்தா இந்த பிரிண்ட் ஆபரேஷன் 5 வாட்டி ஒர்க் ஆகும். இதுல 10 வேல்யூஸ் இருந்தா இதுல வந்து 10 வாட்டி ஒர்க் ஆகும். அப்போ இப்போ எனக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த லிஸ்ட் வந்து நான் கொடுக்கல. ஓகேவா? இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு லிஸ்ட் கொடுக்குறேன். ஓகேவா? இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லா வேல்யூ பிரிண்ட் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஓகேவா? நீங்க என்ன பண்ணுவீங்க, டைரக்டா வந்து அந்த லிஸ்டோட நேம் தான் கேட்பீங்க. நீங்க எப்பாவது கேட்பீங்களா லிஸ்ட்ல வந்து எத்தனை வேல்யூஸ் இருக்குன்னு கேட்பீங்களா? ஏன்னா கண்டிப்பா கேட்க மாட்டீங்க. ஏன்னா வந்து எனக்கு ஜஸ்ட் தேவை அந்த லிஸ்டோட நேம் மட்டும் இருந்தா போதும். இங்க பாருங்க, எனக்கு இந்த இடத்துல வந்து லிஸ்ட்டுக்குள்ள எத்தனை வேல்யூஸ் இருக்குன்னு சொல்லி நான் எங்காவது மென்ஷன் பண்ணிருக்கேன் என்னோட ப்ரோகிராமிங் லாஜிக்ல. ஜஸ்ட் வந்து இந்த லிஸ்ட் எல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட் ஆக்சஸ் பண்ண போறோம். சோ நான் ஜஸ்ட் வந்து லிஸ்டோட நேம் மட்டும் தான் இங்க பாஸ் பண்றேன். அப்ப எனக்கு என்ன தேவை, அந்த லிஸ்டோட நேம் மட்டும் இருந்தா போதும். அதுக்குள்ள எவ்வளவு வேல்யூஸ் இருக்குன்னு எனக்கு தேவையில்லை. அப்போ இப்போ ஒருவேளை இந்த லிஸ்ட்ல வந்து எனக்கு 5 வேல்யூ இருக்கனால நான் டைரக்டா பார்த்த உடனே வந்து இந்த ஆபரேஷன் வந்து 5 வாட்டி ரன் ஆகும், அதாவது 5 வாட்டி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் கொடுக்கக்கூடிய லிஸ்ட்ல வந்து 10 வேல்யூ இருக்கலாம். வேற ஒரு பர்சனுக்கு வந்து நான் 15 லென்த் உள்ள லிஸ்ட் கொடுக்கலாம். வேற ஒரு பர்சனுக்கு நான் 20 லென்த் உள்ள லிஸ்ட் கூட கொடுக்கலாம். பட் எல்லாமே காமனா லிஸ்ட் தான். பட் ஒவ்வொரு லிஸ்ட்டுக்கும் என்னோட ப்ரோக்ராமோட ஆபரேஷன் வந்து டிஃபர் ஆகுதுல. அதாவது 10 வேல்யூ இருந்தா 10 வாட்டி ரன் ஆகும், 20 வேல்யூ இருந்தா 20 வாட்டி ரன் ஆகும். அப்போ இதை வந்து நான் காமனா மென்ஷன் பண்ணணும்ல. அதாவது இப்ப வந்து இதை வந்து O of 10 சொல்லி நான் முடிவு பண்ண முடியாது, O of 1 சொல்லி முடிவு பண்ண முடியாது, அதே மாதிரி O of 5 முடிவு பண்ண முடியாது. அதாவது இப்ப எனக்கு 5 வேல்யூ இருந்தா O of 5 அப்படிலாம் சொல்ல முடியாது, 10 வேல்யூ இருந்தா O of 10 சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ஒவ்வொரு லிஸ்ட் வந்து ஒவ்வொரு லென்த்ல இருக்கும். அப்ப வந்து நான் வந்து கான்ஸ்டன்டா வந்து எனக்கு இவ்வளவு ரன் டைம்ல தான் ரன் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. சோ அதனாலதான் வந்து இந்த O of n லீனியர் டைம் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேவா? அதாவது இங்க நான் உள்ள பாஸ் பண்ணிருக்கேன்ல என்னன்னு ஒரு வேல்யூ, இந்த என்னங்கிறது ஒண்ணு இல்ல, ஜஸ்ட் வந்து இந்த லிஸ்டோட லென்த். ஓகேவா? இப்போ இந்த லிஸ்டோட லென்த் வந்து 5 இருக்கு. அப்ப நான் இந்த இடத்துல 5 போட முடியாது. நான் வேற ஒரு லிஸ்ட் கொடுத்தா அந்த லிஸ்ட்ல வேல்யூ வந்து 10 இருக்கலாம் மேபி. அப்ப இந்த 5 தூக்கிட்டு 10ன்னு போட முடியாது. இப்போ வேற ஒரு லிஸ்ட் 20 வேல்யூ இருக்கும். அப்ப நான் என்னோட ஒவ்வொரு லிஸ்ட் வேல்யூஸ்க்கும் என்னோட ப்ரோக்ராமோட ஆபரேஷனோட கவுண்ட் வந்து டிஃபர் ஆகுது. நீங்களே பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு லிஸ்ட் வந்து 5 வேல்யூ இருக்கனால எனக்கு இந்த ஆபரேஷன் 5 வாட்டி தான் ரன் ஆகும். ஏன்னா வந்து நான் பிரிண்ட் பண்ணா இந்த ஒவ்வொரு வேல்யூக்கும் ஒவ்வொரு வாட்டி எனக்கு வந்து இந்த ஃபார் லூப் ரன் ஆகும். சோ 5 வாட்டி எனக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். அது லிஸ்ட்ல 10 வேல்யூ இருந்தா எனக்கு O of 10 தடவை ரன் ஆகும்ல. அப்ப நான் ஒவ்வொரு வாட்டி எனக்கு சேஞ்ச் ஆகுதுல. பட் இங்க பாத்தீங்கன்னா எனக்கு அந்த என்டையர் கோடுக்குமே வந்து அந்த கான்ஸ்டன்டா ஒரே வேல்யூ இருந்து. இதுல பாருங்களேன், மொத்தமா வந்து எனக்கு 2 வாட்டி ஆபரேஷன் நடக்குதுன்னா மொத்தமா 2 வாட்டி தான் நடக்கும். இதுல எந்த சேஞ்ச் பண்ணாலும் எனக்கு 2 வாட்டி தான் நடக்கும் மொத்தமாவே. அதாவது இந்த இடத்துல வந்து நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் புதுசா ஆட் பண்ணக்கூடாது. நான் இந்த இடத்துல வந்து வேற ஏதாவது வேரியபிள் புதுசா என்ன வேணா ஆட் பண்ணிக்கலாம். நீங்க இந்த இடத்துல வேற ஏதாவது லிஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம், என்ன வேணா ஆட் பண்ணிட்டு போறேன். ஆனா எனக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 தானே இருக்கு. அதாவது எனக்கு 2 ஆபரேஷன் தான் நடக்குது, அதாவது கான்ஸ்டன்டா நடக்குது. ஆனா இங்க பாருங்க, நான் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படியே வச்சிருக்க போறேன். ஜஸ்ட் வந்து என்னோட லிஸ்டோட லென்த்தை மட்டும் மாத்த போறேன். உங்களுக்கு இதுக்கு டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இதுல நான் பிரிண்ட் எதுவுமே பண்ணல, ஆபரேஷன் அப்படியே வச்சிருக்கேன். இதுல வந்து பிரிண்ட்ங்கிறது ஆபரேஷன். சோ நான் ஆபரேஷன் அப்படியே வச்சிருக்க போறேன். இதுல வந்து நான் ஆபரேஷன் அப்படியே வச்சிருக்க போறேன். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இங்க நான் ஏதாவது வேல்யூ சேஞ்ச் பண்ணாலும் எனக்கு வந்து இதுல வந்து O of 2 அப்படிங்கிற கான்ஸ்டன்ட் டைம்ல ரன் ஆகும். ஏன்னா வந்து இதுல வந்து 2 ஆபரேஷன் தான் இருக்கு. சோ எனக்கு O of 2, நம்ம O of 2 சொல்லக்கூடாது, அதுக்கு பதிலா O of 1 கான்ஸ்டன்ட் டைம் நான் சொல்லி கொடுத்தேன். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் இதுல பாத்தீங்கன்னா அதே பிரிண்ட்டை வந்து அப்படியே தான் வச்சிருக்க போறேன். நான் இங்க இருக்கக்கூடிய லிஸ்ட் இருக்கக்கூடிய வேல்யூஸோட லென்த்தை மட்டும் நான் மாத்துறேன். அதாவது 5 வேல்யூக்கு பதிலா 10 வேல்யூ கொடுக்குறேன். அப்ப எனக்கு 10 வேல்யூ கொடுத்தா அது O of 10ல ரன் ஆகும். 5 வேல்யூ கொடுத்தா O of 5ல ரன் ஆகும். அப்ப நான் ஒவ்வொரு வாட்டி வந்து ஒவ்வொரு ரன் டைம் சொல்லக்கூடாதுல, காமனா ஒரு ரன் டைம் சொல்லணும்ல.
சோ அதுக்கு தான் வந்து O of n கொண்டு வந்தாங்க. ஓகேவா? இந்த என்னங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னா இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய வேல்யூஸோட லென்த்தை மீன் பண்ணுது. ஓகேவா? இப்போ எனக்கு லிஸ்ட்ல வந்து 10 வேல்யூஸ் இருந்ததுன்னா அதை வந்து n ஈக்குவல் டு 10ன்னு எடுத்துக்குவாங்க. ஓகேவா? 5 வேல்யூஸ் இருந்ததுன்னா எனக்கு என்னோட வேல்யூ 5. ஓகேவா? நான் ஒவ்வொரு வாட்டி 5 10ன்னு மாத்திட்டு இருக்க பதிலா நான் காமனா வந்து அது O of n, அதாவது லீனியர் ரன் டைம். லீனியர்னா ஒண்ணு இல்ல, கொடுத்த இன்புட்ல எனக்கு எவ்வளவு வேல்யூஸ் இருக்கோ அதே அளவு ஆபரேஷன் நடந்ததுன்னா அதுக்கு பேர் தான் வந்து லீனியர் ரன் டைம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது லீனியரா இதுல 5 இருந்ததுன்னா எனக்கு இதுல 5 ஆபரேஷன் நடக்கும். 10 வேல்யூ இருந்தா 10 ஆபரேஷன் நடக்கும். சோ இதுக்கு பேர் தான் வந்து லீனியர் ரன் டைம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஈஸியான கான்செப்ட் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுலயே வந்து இன்னொரு கேஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ நான் இதை எடுத்துறேன். இப்போ வந்து a ஈக்குவல் டு 2ன்னு ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ இந்த 2ங்கிற ஒரு வேல்யூ வந்து எனக்கு லிஸ்ட்ல வந்து இருக்கா இல்லையான்னு சொல்லி தெரியணும். ஓகேவா? அப்ப நான் என்ன பண்ணுவேன், இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூஸா செக் பண்ணுவேன். ஓகேவா? நான் ஒவ்வொரு வேல்யூஸா செக் பண்றதுக்கு என்ன பண்ணுவேன், இப்ப பாருங்க, ஃபார் i in l. ஓகேவா? இஃப் i டபுள் ஈக்குவல் டு ஏவா இருந்தா, ஓகேவா, நான் தேடக்கூடிய எலமெண்ட் வந்து நான் செக் பண்ணக்கூடிய எலமெண்ட்டுக்கு ஈக்குவலா இருந்ததுன்னா நான் டைரக்டா வந்து பிரிண்ட் ட்ரூன்னு சொல்லி பிரிண்ட் பண்றேன். ஓகேவா? பிரிண்ட் பண்ணிட்டு அண்ட் தென் வந்து பிரேக் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நான் எதுவும் செக் பண்ண தேவையில்லை. ஓகேவா? இப்ப பாருங்க, இப்ப எனக்கு ஏவோட வேல்யூ 2. ஓகேவா? இப்ப இதோட ரன் டைம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்ப ஏ வந்து 2. ஓகேவா? இப்ப நான் வந்து இந்த 2ங்கிற வேல்யூ செக் பண்ணணும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன செக் பண்ணுவேன், இந்த ஐங்கிறது வந்து லிஸ்ட் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவை வந்து மீன் பண்ணுது. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஐ வந்து 1 இருக்குமா, 1 வந்து இந்த ஏக்கு வந்து ஈக்குவல் இல்ல. சோ எனக்கு இந்த இது எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ஐக்கு வரும்போது எனக்கு என்ன ஆகும், 2 ஈக்குவலா இருக்கும். சோ எனக்கு இந்த பிரிண்ட் 2ன்னு சொல்லி பிரிண்ட் ஆயிருமா. பட் இதுக்கப்புறம் எதுவுமே தேடாதுல. அப்ப எனக்கு ஆபரேஷன் எத்தனை வாட்டி நடந்திருக்கு, 2 வாட்டி தான் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் 1 செக் பண்ணிருக்கேன், அந்த வந்து 2 செக் பண்ணிருக்கேன். எனக்கு ஆபரேஷன் 2 வாட்டி தான் நடந்திருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா செக் பண்றது ஆபரேஷன். ஓகேவா? அப்படி கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு 2 வாட்டி தான் செக் பண்ணிருக்கு, அதாவது 2 ஆபரேஷன் தான் நடந்திருக்கு. பட் நம்ம வந்து இது எப்படி வந்து லீனியர் ரன் டைம் நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஒண்ணு இல்ல, சிம்பிளா சொல்றேன் பாருங்க. இப்ப ஏ வந்து 2ங்கறனால எனக்கு வந்து 2 ஆபரேஷன்ல முடிஞ்சது. ஓகேவா? இப்போ ஏ ஒரு வேளை 5ன்னு இருக்கு. ஓகேவா? அதாவது நீங்க கொடுக்கக்கூடிய இன்புட் வந்து என்னவா வேணா இருக்கலாம். இப்ப நான் ஒரு லிஸ்ட் கொடுத்துட்டேன், ஒரு 10 வேல்யூஸ் உள்ள லிஸ்ட் ஒன்னு கொடுத்துட்டேன். ஓகேவா? கொடுத்துட்டு இதுல வந்து 10ங்கிற நம்பர் இருக்கான்னு சொல்லி நான் கண்டுபிடிக்க சொல்றேன். இப்ப 10ங்கிற நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கலாம், லாஸ்ட் பொசிஷன்ல இருக்கலாம். எப்பயுமே வந்து லாஸ்ட் பொசிஷன்ல இருக்கிற மாதிரி தான் கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா? அதாவது இந்த ரன் டைம் பொறுத்த வரைக்கும் 3 டிஃபரெண்ட் கேஸ் இருக்கு. ஓகேவா? அதை நான் இங்க போடுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பெஸ்ட் கேஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஆவரேஜ் கேஸ். நெக்ஸ்ட் வந்து worst கேஸ். ஓகேவா? ஓகே, இந்த 3 கேஸ் என்னன்னு சொல்றேன் பாருங்க. இப்போ ஒருவேளை எனக்கு 2 வந்து இங்க இருக்கு, இப்படி ஃபர்ஸ்ட் இப்படி இருக்கு. ஓகேவா? இப்படி இருந்தா எனக்கு இதுல ஒரே ஒரு ஆபரேஷன்ல முடிஞ்சிரும்ல. இதுக்கப்புறம் எதுவுமே ரன் ஆகல. இதுக்கப்புறம் இந்த 3மே செக் பண்ண தேவையில்லை. ஏன்னா எனக்கு 2ங்கிறது ஃபர்ஸ்டே கிடைச்சிருச்சு. சோ இதுக்கப்புறம் 3 எதுவுமே ரன் ஆகாது. ஓகேவா? எனக்கு இது O of 1லயே முடிஞ்சிச்சு. அதாவது ஒரே ஒரு ஆபரேஷன் தான், ஒரே ஒரு வாட்டி தான் செக் பண்ணது. எனக்கு அப்பவே வந்து அவுட்புட் கிடைச்சிருச்சு. எனக்கு அதுக்கப்புறம் நான் எதுவுமே செக் பண்ண தேவையில்லை ஃபர்தரா. அப்ப எனக்கு O of 1ல முடிஞ்சுது. இப்போ ஒருவேளை எனக்கு 2ங்கிறது வந்து இங்க இருக்கு. ஓகேவா? இப்ப 2 இங்க இருக்கு, இங்க வந்து 4 இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்படி இருந்தா எனக்கு வந்து கடைசி எலிமெண்ட் வரைக்கும் போக தேவையில்லை. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்லயும் எனக்கு கிடைக்காது. ஆவரேஜா ஒரு மிடில் எலிமெண்டா கிடைக்குது. அப்ப வந்து நான் என்னோட ரன் டைம் வந்து ஒரு ஆவரேஜ் கேஸ்ல இருக்கு. அதாவது அந்த லிஸ்ட்டை வந்து ஃபுல்லாவும் தேட தேவையில்லை. அதே மாதிரி எனக்கு எடுத்த உடனே கிடைக்காது. எனக்கு மிடில் ஆவரேஜா எங்கேயாவது கிடைக்குது. அதுக்கு பேர் வந்து ஆவரேஜ் கேஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எனக்கு 2 வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருந்தா அது வந்து பெஸ்ட் கேஸ். ஓகேவா? 2 வந்து ஒரு மிடில் பொசிஷன்ல இருந்தா அது வந்து ஆவரேஜ் கேஸ். ஓகேவா? அதே லாஸ்ட் பொசிஷன்ல இருந்தா அதுதான் வந்து worst கேஸ். ஓகேவா? நீங்க எழுதக்கூடிய கோட் எல்லாமே வந்து இந்த worst கேஸை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். ஓகேவா? அதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களோட கோடோட ரன் டைமை வந்து அனலைஸ் பண்ண முடியும். இப்போ எனக்கு ஒரு 2 வந்து இங்கதான் அப்சல்யூட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி எப்படி நீங்க வந்து அஷூரன்ஸ் கொடுப்பீங்க? எனக்கு வந்து 2 வந்து எங்க வேணா இருக்கலாம். இங்க ஒருவேளை எனக்கு இங்க கூட இருக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து நான் 5 போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ 2 வந்து இங்க இருக்கு. இப்போ எனக்கு என்ன ஆகும், இதுல இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டையும் செக் பண்ணா தானே கிடைக்கும். அதாவது இதோட லென்த் வந்து நான் என்ன எடுத்துக்க சொன்னேன், என்னன்னு எடுத்துக்க சொன்னேன். அப்போ எனக்கு O of n ல ரன் ஆகும். அதாவது n டைம் வந்து இந்த ஆபரேஷன் திரும்ப திரும்ப நடக்கும். இங்க எத்தனை எலமெண்ட் இருக்கோ அத்தனை அளவு வந்து எனக்கு இந்த செக்கிங் ஆபரேஷன் திரும்ப திரும்ப நடக்கும். அப்போ எனக்கு O of n ல ரன் ஆகும். அப்போ O of n தான் வந்து இதுல வந்து worst கேஸ். ஏன்னா எல்லா எலமெண்ட்டையும் தேடணும். அப்பனா தான் எனக்கு என்னோட டிசைட் அவுட்புட் கிடைக்கும். அப்ப வந்து இதுதான் வந்து worst கேஸ். ஓகேவா? worst கேஸ்னா வந்து என்னன்னு சொல்லி இப்போ ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆவரேஜ் கேஸ்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பெஸ்ட் கேஸ்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? பட் எப்பயுமே வந்து நம்ம எழுதிக்கக்கூடிய ப்ரோக்ராம worst கேஸை வச்சு தான் நம்ம அனலைஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ worst கேஸ்ல 2 இங்க இருந்துச்சுன்னா இப்போ என்னோட ரன் டைம் என்னவா இருக்கும்? O of n வந்து எப்படி வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் வந்து இங்க 4 வேல்யூ இருந்தா எனக்கு 4 வாட்டி இந்த ஆபரேஷன் நடக்கும். அப்ப எனக்கு உன்னோட ரன் டைம் வந்து O of n, அதாவது லீனியர் ரன் டைம்ல நடக்கும். இங்க 4 இருந்தா எனக்கு 4 ஆபரேஷன் நடக்கும். ஓகேவா? அதே ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருந்துனா எனக்கு ஒரே ஒரு வாட்டி தான் நடக்கும். இப்போ வந்து பெஸ்ட் கேஸ், அதாவது நான் ஃபுல்லா எதுவுமே நான் O of n வரைக்கும் தேட தேவையில்லை. O of 1லயே முடிச்சிடலாம். ஓகேவா? எனக்கு ஃபுல்லாலாம் எதுவுமே தேட தேவையில்லை. பட் ஒருவேளை இங்க வந்து எனக்கு இந்த இடத்துல இந்த 2, அப்போ வந்து நான் O of பாதி, அதாவது n/2 இல்ல n/4 அந்த மாதிரி எனக்கு பெஸ்ட்டுக்கும் worstக்கும் நடுவுல இருக்கு, ஆவரேஜா இருக்கு. சோ அதை வந்து ஆவரேஜ் கேஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நான் வந்து எடுத்த உடனே எனக்கு கிடைக்க போறது இல்ல, அதே மாதிரி கடைசி வரைக்கும் தேட தேவையில்லை. எனக்கு நடுவுல எங்க மிடில்ல கிடைக்க போகுது. சோ அதுதான் வந்து ஆவரேஜ் கேஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா?
இந்த 3 கேஸ் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு கத்துக்கும் போது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். போக போக பழகிக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த பேர்லாம் கேட்கும்போது கொஞ்சம் புதுசா தான் இருக்கும். நீங்க பெருசா எதுவும் ஒரி பண்ணிக்க வேணாம். ஓகேவா? ஜஸ்ட் வந்து இப்படிலாம் இருக்கு. இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க போக போக வந்து நீங்க ப்ரோகிராம்ஸ் வந்து நிறைய சால்வ் பண்ண நீங்களே கத்துப்பீங்க. ஓகேவா? சோ இப்போதைக்கு இந்த அளவே போதும். ஓகேவா? சோ இப்போ இந்த 3 கேஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த லீனியர் ரன் டைம் இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதாவது சிம்பிளா சொல்ல போனா லீனியர் ரன் டைம்னா எனக்கு இன்புட்ல வந்து எவ்வளவு லென்த் உள்ள வேல்யூ இருக்கோ அத்தனை வாட்டி என்னோட ப்ரோகிராமோட ஆபரேஷன் நடக்கும். ஓகேவா? அதுக்கு பேர் வந்து லீனியர் டைம்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். இப்போ எனக்கு இங்க 4 வேல்யூ இருந்தா எனக்கு 4 ஆபரேஷன் நடக்கும். 4 ஆபரேஷன் தனித்தனியா நடக்காது. எனக்கு மொத்தமா அதாவது இப்ப வந்து நான் வந்து இங்க பிரிண்ட் எல் ஆஃப் 0, எல் ஆஃப் 1, எல் ஆஃப் 2, எல் ஆஃப் 3 தனித்தனியா போட்டா அது வந்து ஓ ஆஃப் 1. ஏன்னா வந்து நான் வந்து எல்லா வேல்யூஸும் பிரிண்ட் பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியாது. இப்ப நான் இந்த இடத்துல பிரிண்ட்னு சொல்லி கொடுத்தேன்னா இப்ப நான் இந்த இடத்துல பிரிண்ட் எல் ஆஃப் 0 மட்டும் நான் பிரிண்ட் பண்ணலாம். அது என்னோட தனி விருப்பம். ஓகேவா? இப்ப எனக்கு தேவை எல்லா எலமெண்ட்டையும் பிரிண்ட் பண்ற மாதிரி இருந்தாதான் அது ஓ ஆஃப் என். ஓகேவா? அதாவது என்னோட ப்ரோகிராமோட ஆபரேஷன் வந்து கொடுத்த இன்புட்டுக்கு லீனியரா இருக்கணும். அவ்வளவுதான். சிம்பிளா சொல்ல போனா. ஓகேவா? நீங்க ரொம்ப யோசிச்சு கன்ஃபியூஸ்லாம் ஆயிக்க வேணாம். அதாவது இப்ப நான் இந்த இடத்துல வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் இப்ப முதல்ல போட்டு காமிச்சேன்ல. இப்ப நான் வந்து பிரிண்ட் ஐன்னு போட்டிருந்தேன். இப்போ எனக்கு இது வந்து லீனியர் டைம். ஓகேவா? ஓ ஆஃப் என்ல ரன் ஆகுது. அதே வந்து இப்ப நான் இந்த இடத்துல வந்து பிரிண்ட் எல் ஆஃப் 0 அதாவது ஃபர்ஸ்ட் எலமெண்ட் மட்டும் பிரிண்ட் பண்றேன். அண்ட் தென் வந்து பிரிண்ட் எல் ஆஃப் 1 இப்படி பிரிண்ட் பண்ணா இது வந்து ஓ ஆஃப் 1 தான். அதாவது எனக்கு வந்து இங்க 2 ஆபரேஷன் நடந்திருக்கு. அதாவது ஒரு பிரிண்ட் இங்க ஒரு பிரிண்ட் 2 பிரிண்ட் நடந்திருக்கு. ஆனா ஓ ஆஃப் 2. இப்போ இந்த இடத்துல வந்து என்னோட இன்புட் வேரியபிள் அதாவது இந்த லிஸ்டோட லென்த்தை வந்து நான் சேஞ்ச் பண்ணா எனக்கு என்னோட ஆபரேஷனோட கவுண்ட் வந்து சேஞ்ச் ஆகுமா? யோசிச்சு பாருங்களேன். நான் இந்த இடத்துல 10 வேல்யூ போடுறேன். ஆனா இங்க எத்தனை வாட்டி இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும்? இந்த 2 வாட்டி தான் ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்கு அண்ட் தென் செகண்ட் வேல்யூ என்ன இருக்கு அது மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். எனக்கு 10 வேல்யூலாம் பிரிண்ட் ஆகாது. நான் 20 வேல்யூ கொடுத்தாலும் 2 வேல்யூ தான் பிரிண்ட் ஆகும். அப்ப இதுதான் வந்து கான்ஸ்டன்ட் டைம். ஓகேவா? லீனியர் டைம்னா வந்து எனக்கு நீங்க எவ்வளவு வேல்யூஸ் கொடுத்துருக்கணும் அத்தனை வாட்டி எனக்கு ஆபரேஷன் நடக்கணும். ஓகேவா? நீங்க அத்தனை வாட்டி வந்து தனித்தனியா பிரிண்ட் சொல்லி இங்க 10 வேல்யூ இருந்தா 10 பிரிண்ட் எல்லாம் போடக்கூடாது. நான் கொடுக்கக்கூடிய ஒரு ஆபரேஷன் வந்து எனக்கு 10 வாட்டி ரன் ஆகும். ஓகேவா? இங்க பாத்தீங்களா நான் இந்த ஃபார் லூப் போடும்போது எனக்கு பிரிண்ட்ங்கிற ஒரே ஒரு ஆபரேஷன் தான் போட்டிருந்தேன். ஆனா அந்த லிஸ்ட்ல வந்து எவ்வளவு லென்த் இருக்கும் அத்தனை வாட்டி எனக்கு பிரிண்ட் ஆகும்ல அந்த ஃபார் லூப்பே. சோ அதுதான் வந்து லீனியர் டைம். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அதே மாதிரி இந்த 3 கேஸும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோ அவ்வளவுதான் இந்த லீனியர் டைம் பொறுத்த வரைக்கும். ஓகேவா? சோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டுக்கு மூவ் ஆகலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன? லாகரிதமிக் ஓ ஆஃப் லாகன். ஓகே, இந்த ஓ ஆஃப் லாகனை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து 2 பாயிண்டர்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கு. ஓகேவா? அது ஒரு அல்காரிதம். அந்த அல்காரிதம் வச்சு நம்ம சால்வ் பண்ணக்கூடிய எல்லா ப்ரோக்ராமே வந்து ஓ ஆஃப் லாகன்ல தான் ரன் ஆகும். ஓகேவா? இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு அந்த ப்ரோக்ராம்லாம் இப்போ நான் போட்டு காமிச்சிட்டு இருந்தா உங்களுக்கு அந்த ப்ரோக்ராமும் புரியாது. அதே மாதிரி வீடியோட டியூரேஷன் அதிகமாயிரும். ஓகேவா? ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் பார்க்கணும். இன்னும் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி தான் இருக்கு. சோ அதனால வந்து நான் என்ன பண்றேன், நம்ம சேனல்ல வந்து ஆல்ரெடி வந்து பைனரி சர்ச்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணிருக்கேன். ஓகேவா? அது சேம் எக்ஸாக்ட்லி இதே ரன் டைம்ல தான் ரன் ஆகும். ஓகேவா? அதுல வந்து நான் தெளிவா சொல்லி கொடுத்திருப்பேன். அதாவது ஓ ஆஃப் லாகின்ல வந்து எப்படி வந்து அந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணிருப்பேன்னு சொல்லி நான் தெளிவா சொல்லி கொடுத்திருப்பேன். அந்த கொஸ்டினுக்கான கார்டு வந்து நான் இங்க கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகேவா? அதாவது நீங்க பெருசா வந்து கஷ்டப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இருக்காது. அதாவது இப்போ வந்து எனக்கு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்க 4 வேல்யூ இருக்கா? இப்போ எனக்கு இதோட என்னோட வேல்யூ என்ன 4. இங்க லாகின்ல இந்த எண்ணுக்கு பதிலா 4ன்னு போட்டா லாக் 4ஓட வேல்யூ என்ன வருமோ அத்தனை வாட்டி ரன் ஆகும். அவ்வளவுதான். சிம்பிளா சொல்ல போனா இதுதான். ஓகேவா? இப்போ இங்க வந்து ஓ ஆஃப் n இருந்ததா? அப்ப இங்க என்னோட வேல்யூ 4 இருந்தா எனக்கு 4 வாட்டி ரன் ஆகும். ஓகேவா? இந்த ப்ரோக்ராம் அது வந்து லீனியர். இப்போ எனக்கு இங்க 4 இருக்கு. இந்த 4 தூக்கி இந்த எண்ணுக்கு பதிலா இங்க சப்ஸ்டிட் பண்ணா லாகினோட வேல்யூ என்ன வரும்? அதான் லாக் 4ஓட வேல்யூ என்ன வரும்னு சொல்லி எனக்கு அக்யூரேட்டா எனக்கு தெரியல. நீங்க கால்குலேட்டர்ல போட்டு பாருங்க. லாக் 4ஓட வேல்யூ என்ன வருமோ அத்தனை வாட்டி அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும். ஓகேவா? இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நான் பைனரி சர்ச்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வந்து நம்ம சேனல்ல தெளிவா நடத்திருப்பேன். நீங்க அதை பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ நம்ம இப்போ நெக்ஸ்ட்க்கு மூவ் ஆகலாம். ஏன்னா வந்து நான் இதை சொல்லி கொடுத்தா வந்து உங்களுக்கு இப்போ புரியாது. அதே மாதிரி டைம் ரொம்ப எடுத்துக்கும். அதனால இப்போதைக்கு நான் ஸ்கிப் பண்றேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து n லாகன் லீனியர் லாகரிதமிக். இந்த டைப் பாத்தீங்கன்னா மெர்ஜ் சார்ட்னு சொல்லி ஒரு சார்ட்டிங் கான்செப்ட் இருக்கு. அதாவது கொடுத்திருக்க அரேல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து சார்ட் பண்ற அசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு சார்ட்டிங் கான்செப்ட். ஓகேவா? அந்த மெர்ஜ் சார்ட்ல வந்து இந்த ஓ ஆஃப் n லாகன் ஒர்க் ஆகும். அதாவது சிம்பிளா சொல்ல போனா இப்போ எனக்கு ஒரு அரே கொடுத்து அதுல 10 வேல்யூ கொடுத்திருக்காங்க. அதாவது லிஸ்ட்ல வந்து 10 வேல்யூ கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இந்த 10 வந்து இங்க முன்னாடி போட்டுக்கோங்க. இங்க லாகன்லயே 10 போட்டுக்கோங்க. லாக் 10 கண்டுபிடிச்சுக்கோங்க. அந்த லாக் 10ஓட வேல்யூவையும் அந்த 10ஓட வேல்யூ மல்டிப்ளை பண்ணா எனக்கு எவ்வளவு வேல்யூ வருதோ அத்தனை டைம் அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும். அதாவது அதுல அத்தனை டைம் ஆபரேஷன் நடக்கும். ஓகேவா? அதுக்கு பேர் தான் வந்து ஓ ஆஃப் n லாகன் சொல்லுவாங்க. இந்த மெர்ஜ் சார்ட்டுக்கான கான்செப்ட் வந்து நான் தனியா நடத்துறேன். ஓகேவா? ஏன்னா வந்து அந்த கான்செப்டே வந்து ரொம்ப பெரிய கான்செப்ட். சோ நான் நெக்ஸ்ட் வரக்கூடிய எபிசோட்ஸ்ல வந்து நான் அந்த சார்ட்டிங் கான்செப்ட் வந்து நான் தனியா நடத்துறேன். சோ நீங்க இப்போதைக்கு ஜஸ்ட் வந்து இந்த n லாகன்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அதாவது ஜஸ்ட் வந்து எனக்கு n வேல்யூ கொடுத்திருந்தா என்னோட வேல்யூ என்னவா வேணா இருக்கலாம். எனக்கு 10 வேல்யூ இருக்கலாம், 20 வேல்யூ இருக்கலாம். எனக்கு 20 கொடுத்திருந்தாங்கன்னா இங்க 20 போட்டுக்கோங்க, லாக் 20 போட்டுக்கோங்க. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வேல்யூ வருமோ அத்தனை வாட்டி வந்து அந்த ப்ரோக்ராம்ல இருக்கக்கூடிய ஆபரேஷன் நடக்கும். ஓகேவா? அதாவது மேக்ஸிமம் அவ்வளவு வாட்டி நடக்கும். ஓகேவா? worst கேஸ்ல அவ்வளவு வாட்டி நடக்கும். பெஸ்ட் கேஸ்ல எனக்கு ஓ ஆஃப் 1ல கூட ரன் ஆகலாம் மேபி. ஓகேவா? நான் இங்க சொல்லி கொடுத்தேன்ல, அதாவது நான் இங்க சொல்லி கொடுக்குற எல்லா ரன் டைமே வந்து worst கேஸ்க்கு மட்டும் தான் சொல்லி கொடுப்பேன். ஓகேவா? பெஸ்ட் கேஸ்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்க n லென்த் உள்ள லிஸ்ட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எனக்கு என்னோட எலமெண்ட் வந்து கிடைச்சிருச்சுன்னா நான் இதுக்கப்புறம் எதுவுமே தேட தேவையில்லை. பாதி ரன் டைம் முக்காவாசி ரன் டைம் வந்து குறைஞ்சிருது. அப்ப எனக்கு என்ன ஆகுது, பெஸ்ட் கேஸ்லயே வந்து என்னோட ஆன்சர் வந்து கிடைச்சிருது. என்னோட டிசைட் அவுட்புட் கிடைச்சிருச்சு. சோ நான் வந்து என்னோட worst கேஸ் வரைக்கும் தேட தேவையில்லை. சோ அதுதான் வந்து பெஸ்ட் கேஸ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த ப்ரோக்ராமும் வந்து எனக்கு பெஸ்ட் கேஸ்லயே ரன் ஆகும். அதே மாதிரி ஆவரேஜ் கேஸ்லயே ரன் ஆகும், worst கேஸ்லயே ரன் ஆகும்.
பட் வந்து எனக்கு worst கேஸ்ல என்ன இருக்கோ அதை வச்சுதான் அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டியை டிசைட் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த மெர்ஜ் சார்ட்டோட worst கேஸோட காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு எடுத்து பாத்தீங்கன்னா இந்த n log n தான் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி பைனரி சர்ச்சோட worst கேஸ் என்னன்னு எடுத்து பாத்தீங்கன்னா இந்த log n இருக்கும். ஓகேவா? இந்த ரெண்டு கான்செப்ட் மட்டும் நான் தனியா சொல்லி கொடுக்குறேன். இந்த ஒரு கான்செப்ட் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டேன். இந்த n log n மட்டும் நான் தனியா வந்து வீடியோ போடுறேன். ஓகேவா? சோ அதை மட்டும் இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகேவா? ஜஸ்ட் வந்து நான் பேசிக் சொல்லி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கு இந்த அளவுக்கு போதும். ஓகேவா? இது புரிஞ்சா போதும் உங்களுக்கு. அது வந்து அந்த ப்ரோக்ராம் போடும்போது உங்களுக்கு நான் கொஞ்சம் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? சோ அந்த n log n பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து n ஸ்கொயர், அதாவது குவாட்ரட்டிக்னு சொல்லுவாங்க. அந்த O of n ல என்ன பார்த்தோமோ அதே தான் இங்க வரும். ஜஸ்ட் வந்து அதை ஸ்கொயர் பண்ணா என்ன வேல்யூ வருமோ அது வரும். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லி தரேன் பாருங்க, ஈஸியா புரியும் பாருங்க. இப்போ நம்ம ஹேஷ்டாக் போட்டுக்கலாம். ஓகேவா? அதாவது இப்போ நான் ஒரு லிஸ்ட் கொடுக்குறேன். ஓகேவா? L equal to 1 2 3 4 5 இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி ஒரு 5 வேல்யூ இருக்கு. இப்போ என்னோட வேல்யூ என்ன ஈஸியா சொல்லிடலாம். எனக்கு எவ்வளவு லென்த் உள்ள லிஸ்ட் கொடுக்குறாங்களோ அதுதான் வந்து என்னோட வேல்யூ. அப்போ எனக்கு 5 இருந்ததுன்னா என்னோட வேல்யூ 5. 5 ஸ்கொயர் பண்ணா எனக்கு என்ன வரும்? 25 வரும். எனக்கு 25 ஆபரேஷன் நடக்கிற மாதிரி என்னோட ப்ரோக்ராம் இருக்கணும். ஓகேவா? அதுதான் வந்து குவாட்ரட்டிக்னு சொல்லுவாங்க. இப்போ நான் 25 ஆபரேஷன் நடக்கிற மாதிரி நான் ஒரு ப்ரோக்ராம் போடுறேன் பாருங்க, உங்களுக்கு புரியும் பாருங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பரா வந்து காம்பினேஷன் எடுக்க போறேன். அதாவது இந்த 1 2 வந்து ஒரு காம்பினேஷனா, 1 3 ஒரு காம்பினேஷனா, அடுத்து 1 4 ஒரு காம்பினேஷன், 1 5 ஒரு காம்பினேஷன். சோ இந்த மாதிரி வந்து நான் ரெண்டு காம்பினேஷன் எடுக்க போறேன். ஓகேவா? இப்போ நான் அதுக்கு என்ன பண்றேன்னு பாருங்க. ரெண்டு ஃபார் லூப் போட போறேன். ஃபார் I in L. ஓகேவா? ரெண்டாவது ஃபார் லூப்ல வந்து ஃபார் J in L. ஓகேவா? print I, J. ஓகேவா? இப்போ நான் மேல இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகே, இப்போ இது மட்டும் தான் ப்ரோக்ராம். ஓகேவா? இப்போ நான் ரன் பண்றேன் பாருங்க. இதுல எனக்கு எத்தனை வாட்டி இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? அதை வச்சு உங்களுக்கு ஈஸியா புரியும் பாருங்க. ஓகே, இப்போ இங்க கவுண்ட் பண்ணுங்க. 3 6 9 10 13 14 15 20 25. அப்ப எனக்கு 25 டைம் இப்ப ரன் ஆயிருக்கு. அதாவது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு 25 டைம் ரன் ஆயிருக்கு. எப்படி வந்து 25 டைம் தான் ரன் ஆயிருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியுது. ஜஸ்ட் வந்து என்னோட ப்ரோக்ராம் பாருங்களேன். நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் வந்து லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூவா, அதாவது இங்க எவ்வளவு லென்த் இருக்கோ அந்த லென்த்தை வந்து ஒரு வாட்டி ஆக்சஸ் பண்ணும். இந்த ரெண்டாவது ஃபார் லூப் என்ன பண்ணும், அதே மாதிரி அது ஒரு வாட்டி ஆக்சஸ் பண்ணும். அப்ப இது ஒரு வாட்டினா இது n டைம், இது ஒரு வாட்டினா இது ஒரு n டைம். சோ O of n into O of n வந்து O of n ஸ்கொயர். அவ்வளவுதான். ஓகேவா? ஈஸியான கான்செப்ட் தான். அதாவது அந்த லீனியர் டைம் அப்படியே ஸ்கொயர் பண்ணா எனக்கு என்ன வருமோ அதுதான் வந்து இந்த குவாட்ரட்டிக், அதாவது O of n ஸ்கொயர்ல ரன் ஆகக்கூடிய ப்ரோக்ராம்ஸ். ஓகேவா? இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் வந்து இங்க 5 வேல்யூஸ் இருந்ததுன்னா நான் 5 வேல்யூ வந்து நான் ரெண்டு டைம் ஆக்சஸ் பண்றேன். இப்போ இது 2 வாட்டி ஆக்சஸ் பண்றேன், இது 2 டைம் ஆக்சஸ் பண்றேன், இது 2 டைம் ஆக்சஸ் பண்றேன். ஆனா என்ன பண்றேன், ஒரு வேல்யூக்கு இந்த ப்ரோக்ராம் 5 வாட்டி ரன் ஆகுது. இந்த ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ என்ன 1, இந்த 1க்கு வந்து இந்த ஜேவோட வேல்யூ 5 டைம் ரன் ஆகும். அடுத்து 2க்கு வந்து இந்த 5 வாட்டி ரன் ஆகும். 3க்கு வந்து 5 வாட்டி ரன் ஆகும். அப்ப எனக்கு n-ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூஸ்க்கும் இன்னொரு n டைம் ரன் ஆகுது. அப்ப n into n n ஸ்கொயர். ஓகேவா? அதுதான் வந்து O of n ஸ்கொயர்ல ரன் ஆகக்கூடிய ப்ரோக்ராம். ஓகேவா? இது உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். O of n ஸ்கொயர்னா என்ன, அந்த ப்ரோக்ராம் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்ப உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதே n கியூப்னா ஒண்ணு இல்ல, ஜஸ்ட் வந்து இன்னொரு ஃபார் லூப் போட்டீங்கன்னா அதுதான் வந்து n கியூப். ஓகேவா? இந்த n கியூப்ல வந்து ரேரா தான் நடக்கும். ஓகேவா? அதை பத்தி நீங்க பெருசா ஒரி பண்ணிக்க தேவையில்லை. நான் வந்து அது எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ப்ரோக்ராம் போடும்போது நான் உங்களுக்கு அங்க நான் மென்ஷன் பண்றேன். ஓகேவா? நீங்க என் வீடியோஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஓகேவா? சோ இந்த n ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். சோ நம்ம இப்ப அந்த 5 டைப் ஆஃப் ரன் டைமும் பார்த்துட்டோம். அந்த 5மே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுல 2க்கு மட்டும் நான் எக்ஸாம்பிள் இதுல கொடுத்துருக்க மாட்டேன். ஒன்னு வந்து எக்ஸாம்பிள் இருக்கு, நான் ஒண்ணுக்கு மட்டும் எக்ஸாம்பிள் லேட்டரா போடுறேன். ஓகேவா? அது கொஞ்சம் பெரிய கான்செப்ட், அதனால வந்து நான் லேட்டரா போடுறேன். ஓகேவா? சோ இப்போதைக்கு இவ்வளவுதான் பேசிக். ஓகேவா? நீங்க இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். நீங்க ப்ரோக்ராம் போட வந்து உங்களுக்கே வந்து நிறைய கான்செப்ட் அதுல தெரிய ஆரம்பிக்கும். நான் சொல்லி கொடுக்கறது எல்லாமே வந்து கொஞ்சம் பிராக்டிகலா அப்ளை பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் சொல்லி தருவேன். ஜஸ்ட் வந்து தியரிட்டிக்கலா வந்து டைம் காம்ப்ளெக்ஸ்னா என்னன்னு சொல்லி டெஃபினிஷன்லாம் சொல்லிட்டு இருந்தா அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். ஏன்னா வந்து அதெல்லாம் சொல்லி குருட்டு மனப்பாடம் பண்ணி எந்த ஒரு யூஸுமே இல்ல. ஜஸ்ட் வந்து இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டிங்கிறது எப்படி வந்து நம்ம ப்ரோக்ராம்ல அப்ளை ஆகுது, அது எதனால யூஸ் பண்றோம் அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கும். ஓகேவா? அதே மாதிரி ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் எப்படி வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி கண்டுபிடிக்கிறது, அவ்வளவுதான். ஓகேவா? இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். ஓகேவா? இது உங்களுக்கு நல்லா தெளிவாவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு சில பேருக்கு புரியலனா வந்து எனக்கு டெலிகிராம்லயோ ஒரு இன்ஸ்டாகிராம்லயோ வந்து எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா வந்து உங்க டவுட்ஸ் வந்து நான் தெளிவா இதை விட கொஞ்சம் கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்றேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டிக்கு மூவ் ஆகலாம். ஓகேவா? டைம் காம்ப்ளெக்சிட்டி பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஓகே, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டினா ஒண்ணு இல்ல, நம்ம ப்ரோக்ராம்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து எவ்வளவு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுது அதை அனலைஸ் பண்றதுக்கு பேர் தான் வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீட்டா சொல்லி தரேன் பாருங்களேன். இப்போ a ஈக்குவல் டு 1. ஓகேவா? இப்போ இந்த 1ங்கிற ஒரு வேல்யூ வந்து ஏங்கிற ஒரு வேரியபிள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். சோ எனக்கு இதுல இருந்து என்ன தெரியுது, இந்த ஏங்கிற ஒரு வேரியபிள் வந்து இந்த 1க்கான ஸ்பேஸ் வந்து அலோகேட் பண்ணிருச்சு. இப்போ இந்த ஏல வந்து நான் வேற ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியாது. இது வந்து 1 வந்து ஆல்ரெடி இருக்கு. அப்படி நான் ஓவர் ரைட் பண்ணனா இந்த 1 டெலீட் ஆயிட்டு எனக்கு வேற ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகும். இப்போ நான் மறுபடியும் வந்து a ஈக்குவல் டு 10ன்னு போறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ எனக்கு என்ன ஆகுனா ஆல்ரெடி ஏல இருந்த 1 வந்து டெலீட் ஆயிடும். ஓகேவா? இப்போ ஏல வந்து புதுசா வந்து 10 வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேவா? அதாவது என்னோட ப்ரோக்ராம்ல இருக்கக்கூடிய இந்த 10ங்கிற ஒரு வேல்யூ வந்து என்னோட லேப்டாப்ல இருக்கக்கூடிய மெமரியில ஒரு ஸ்பேஸ் வந்து எடுத்துக்கிச்சு. ஓகேவா? இந்த ஏங்கிற ஒரு வேரியபிள் மாதிரி நம்ம ப்ரோக்ராம்ல எவ்வளவு வேல்யூஸ் யூஸ் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம லேப்டாப்ல ஸ்பேஸ் வந்து அலோகேட் பண்ணும். ஓகேவா? அந்த ஸ்பேஸ் வந்து ஒவ்வொரு லேப்டாப் பொறுத்து டிஃபர் ஆகும். அதாவது இந்த ஏங்கிற ஒரு வேல்யூ வந்து என்னோட லேப்டாப்ல ஸ்டோர் ஆகிறதுக்கு ஒரு MB எடுத்துக்க வச்சுக்கோங்க. ஓகேவா?
வேற ஒரு லேப்டாப்ல ஒரு 5 MB எடுத்துக்குது, வேற ஒரு லேப்டாப்ல 10 MB எடுத்துக்குது. ஆனா ஏங்கிற ஒரு வேரியபிள் நான் ஒரே ஒரு வேல்யூ தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஒவ்வொரு லேப்டாப்லயும் வந்து டிஃபரெண்ட் ஸ்டோரேஜ் வந்து எடுத்திருக்கு. பட் என்னோட லேப்டாப்ல தான் வந்து 1 MB யூஸ் பண்ணிருக்கு. சோ என்னோட ப்ரோக்ராம் தான் வந்து ஸ்டோரேஜ் கம்மியா யூஸ் பண்ணிருக்கு. சோ அதனால வந்து என்னோட ப்ரோக்ராம் தான் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்க போகுது, என்னோட ப்ரோக்ராம் தான் வந்து ரொம்ப எஃபிஷியன்டா இருக்கு அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து நான் எல்லாத்துலயும் வந்து ஏங்கிற ஒரே ஒரு வேரியபிள் தான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி அதுல ஒரே ஒரு வேல்யூ தான் 10ங்கிற ஒரு வேல்யூ தான் ஸ்டோர் பண்ணிருக்கேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 கூட எடுத்துருங்க, ஓகேவா? 10 மட்டும் தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா வந்து ஒவ்வொரு லேப்டாப்ல வந்து எனக்கு ஒவ்வொரு ஸ்டோரேஜ் எடுத்திருக்கு. எனக்கு 1 MB, ஒருத்தருக்கு 5 MB, ஒருத்தருக்கு 10 MB எடுத்து வச்சிருக்கு. நான் அதை வச்சு என்னோட கோடோட எஃபிஷியன்சி வந்து கண்டுபிடிக்க முடியாதுல்ல. சோ இதுக்கு வந்து ஒரு காமன் திங்கை கொண்டு வரதுக்காக தான் வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி கொண்டு வந்தாங்க. இந்த ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பொறுத்த வரைக்கும் டைம் காம்ப்ளெக்சிட்டி மாதிரியே தான், ஓகேவா? நான் அதுல என்ன பண்ணுமோ அதே தான் இதுலயும் பண்ணுவோம். பட் வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும், ஓகேவா? நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லி தரேன், உங்களுக்கு நீட்டா புரியும் பாருங்க, ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இதெல்லாம் எடுத்துறேன். அதுல இருக்க மாதிரி இதுலயும் வந்து O of 1, O of n, O of n ஸ்கொயர் எல்லாமே இருக்கு, ஓகேவா? நான் எல்லாமே சொல்லி தரேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து O of 1 சொல்லி தரேன், ஓகேவா? O of 1, ஓகேவா? இது வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ்னு சொல்லுவாங்க. அதுல எப்படி கான்ஸ்டன்ட் டைம்னு சொன்னமோ இதுல வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ், ஓகேவா? அதாவது கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ், ஓகேவா? கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ்னா ஒண்ணு இல்ல. அதாவது சிம்பிளா சொல்ல போனா இப்ப நான் a = 10 ஒரு வேரியபிள் எடுத்தனா அதே மாதிரி a = 10 எடுத்துக்கிறேன், ஓகேவா? இப்போ எனக்கு இந்த ஏங்கிறது ஒரு இன்டீஜர் டேட்டா டைப், ஓகேவா? எனக்கு இந்த வேரியபிள் நேம் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஆனா வந்து எனக்கு இதுல எவ்வளவு வேல்யூஸ் வேணா ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதோட டேட்டா டைப்பை வந்து எனக்கு சேஞ்ச் பண்ணக்கூடாது. அப்படி சேஞ்ச் பண்ணாம இதுல வந்து எத்தனை வேல்யூ என்னால ஸ்டோர் பண்ண முடியும்? நீங்களே யோசிங்களேன். ஒரே ஒரு வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஏன்னா வந்து இது ஒரு இன்டீஜர் டேட்டா டைப். சோ எனக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் இது ஹோல்ட் பண்ணிருக்கும். சோ அதுக்கு மேல ஸ்டோர் பண்ண முடியாது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? இது ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லி தெரியுதுல. ஏன்னா வந்து இது இன்டீஜர் டேட்டா டைப். வேற ஏதாவது டேட்டா டைப்பா மாத்தினாதான் அந்த டேட்டா டைப், அதாவது இப்ப இந்த இடத்துல வந்து இந்த 10 வந்து நான் ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பா மாத்துறேன், அதாவது ஒரு கேரக்டரா மாத்துறேன். அப்ப மாத்தினா எனக்கு கேரக்டருக்கு வந்து டிஃபரண்ட் ஸ்பேஸ் எடுத்துக்கும். ஆனா நான் வேற எந்த டேட்டா டைப்பாவும் மாத்தாம நான் அதே வேரியபிள்ல வேற ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்றேன்னா நான் என்ன பண்ண முடியும்? வேற ஒரு இன்டீஜர் தான் ஸ்டோர் பண்ண முடியும். அப்ப எனக்கு கான்ஸ்டன்டா வந்து ஒரே ஸ்பேஸ் மட்டும் தான் எடுத்துக்கும். வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எனக்கு தேவைப்படுமா? நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அதாவது சிம்பிளா சொல்ல போனா நம்ம டைம் காம்ப்ளெக்ஸ்ல என்ன பார்த்தோம்? அங்க வந்து அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு ப்ரோக்ராமுக்கு சேஞ்ச் பண்ணாம வேரியபிள் மட்டும் சேஞ்ச் பண்ணா டைம் காம்ப்ளெக்சிட்டி எனக்கு மாறாம இருக்கணும். பட் இதுல வந்து எனக்கு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எத்தனை வேணா போட்டுக்கலாம். அதாவது டைம் காம்ப்ளெக்சிட்டி பத்தி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டில ஒரி பண்ணக்கூடாது. அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பேஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி அனலைஸ் பண்ணணும், ஓகேவா? இப்போ நான் இந்த இடத்துல வந்து நான் 10 வாட்டி ஏவை பிரிண்ட் பண்றதுலாம் பிரச்சனை இல்லைங்க, ஓகேவா? எனக்கு இந்த ஏ மாதிரி நான் எத்தனை வேல்யூஸ் வந்து கிரியேட் பண்றேன், அதாவது எவ்வளவு ஸ்பேஸ் வந்து நான் யூஸ் பண்றேன் அதுதான் கண்டுபிடிக்கணும், ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பாருங்க, நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் வந்து இந்த ஏங்கிற வேரியபிள்ல ஒரே ஒரு வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியும். சோ வந்து இது ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ், ஓகேவா? இந்த இடத்துல வந்து ஏதாவது ஸ்பேஸ் வந்து எனக்கு சேஞ்ச் ஆகுமா? இப்போ இந்த ஏங்கிற ஒரு வேரியபிள் ஒரு MB எடுத்துக்கிச்சுன்னா நான் எந்த வேல்யூ போட்டாலும் அந்த ஒரு MB தான் எடுத்துக்கும். வேற ஏதாவது MB வந்து எனக்கு மாறுமா? நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நான் வந்து இந்த வேரியபிளே சேஞ்ச் பண்ணல, இங்க கூட டேட்டா டைப்பும் சேஞ்ச் பண்ணல, 10க்கு பதிலா நான் 100 போடுறேன், இல்ல 1000 போடுறேன், எனக்கு என்ன போட்டாலும் ஜஸ்ட் வந்து அந்த ஒரு MB தான் எடுத்துக்கும். ஏன்னா வந்து இன்டீஜர்னா வந்து எனக்கு அவ்வளவுதான் எடுத்துக்கும், ஓகேவா? சோ இதுக்கு பேர் தான் வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ்னு சொல்லுவாங்க, ஓகேவா? இப்போ நான் இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஏன்னு கொடுக்குறேன், ஓகேவா? நான் 2 வாட்டி பிரிண்ட் பண்றேன். இப்போ என்னோட ப்ரோக்ராமோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன? O of 2. ஆனா O of 2 சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, O of 1 தான். ஏன்னா வந்து இந்த வேரியபிளை நான் சேஞ்ச் பண்ணாலும் பண்ணலனாலும் எனக்கு வந்து இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒரே ஒரு வாட்டி தான் ரன் ஆகும். அதுக்கு மேல ரன் ஆகுமா? நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டியை பார்த்திருப்போம், அதே தான் இங்க, ஓகேவா? பட் இங்க அப்படி இல்ல. அதுக்கு அப்படியே ஆப்போசிட். இங்க எத்தனை பிரிண்ட் வேணா இருந்துட்டு போகுது. ஆனா வந்து இங்க ஏங்கிற ஒரு வேரியபிள் ஒரே ஒரு வேல்யூ தான் எனக்கு ஸ்டோர் பண்ண முடியும். சோ எனக்கு இது கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ், ஓகேவா? ஸ்பேஸ் எதையும் நான் சேஞ்ச் பண்ண முடியாது. கான்ஸ்டன்ட்னா வந்து பெர்மனண்டா இருக்கிறது, ஓகேவா? சேஞ்ச் பண்ணாம இருக்கும்போது எனக்கு அது கான்ஸ்டன்ட்டா இருக்கான்னு சொல்லி செக் பண்றேன், ஓகேவா? அவ்வளவுதான். இப்போ எனக்கு இது கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ், ஓகேவா? இந்த கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் என்னன்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு இந்த லீனியர் ஸ்பேஸ் சொல்லி தரும்போது உங்களுக்கு இந்த கான்ஸ்டன்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே புரியும் பாருங்க, ஓகேவா? இப்போ இந்த பிரிண்ட் எல்லாம் எடுத்துறேன், ஓகேவா? இந்த லீனியர் பாக்குறேன் பாருங்க. இந்த லீனியர் போகும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும் பாருங்க, ஓகேவா? O of n லீனியர்னா வந்து O of n சொல்லி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகே, இந்த லீனியர் ஸ்பேஸ்க்கு வந்து நீங்களே எக்ஸாம்பிள் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம லீனியர் டைம்ல என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான் இதுலயும் வரும், ஓகேவா? இப்போ நான் இந்த இடத்துல வந்து லிஸ்ட் 1 எடுத்துக்கிறேன், ஓகேவா? 1 2 3 4 5 எடுத்துக்கிறேன். இப்போ இதோட ஸ்பேஸை வந்து எனக்கு கண்டுபிடிக்கணும், ஓகேவா? இப்போ எனக்கு எல்லுங்கிறது ஒரு லிஸ்ட், ஒரு கலெக்ஷன், ஓகேவா? இப்போ பாருங்க, நான் இங்க பண்ணதை அப்படியே இங்க பண்றேன், ஓகேவா? நான் இந்த டேட்டா டைப்ல எதுவுமே மாத்தல, இந்த லிஸ்ட் அப்படியே இருந்துட்டு போகுது, இந்த வேரியபிள் அப்படியே இருந்துட்டு போகுது, ஓகேவா? நான் ஜஸ்ட் வந்து என்னோட வேல்யூ மட்டும் நான் மாத்துறேன், ஓகேவா? இங்க இருக்கக்கூடிய 5 வேல்யூவை நான் 3 வேல்யூவை மாத்துறேன், ஓகேவா? இப்போ வந்து என்னோட ஸ்பேஸ் என்னவா இருக்கும்? இப்போ எனக்கு O of 3, ஏன்னா வந்து எனக்கு 3 வேல்யூ எடுத்துக்கிச்சு, ஓகேவா? அதாவது இங்க ஒரு வேல்யூ இருந்ததுனால நான் O of 1ன்னு சொன்னேன். இங்க வந்து எனக்கு 3 வேல்யூ இருக்கா, சோ O of 3. இப்போ நான் அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்றேன்? 4 5 6 7 8, ஓகேவா? இப்ப பாருங்க, இப்ப எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? O of 8 கிடைச்சிருக்கு. ஜஸ்ட் வந்து நான் இங்க என்ன பண்ண சொன்னனோ அதை அப்படியே இங்க பண்றேன். நான் எந்த ஒரு டேட்டா டைப்பும் மாத்தல, லிஸ்டா தான் இருக்கு. அதே மாதிரி இந்த எல்லுங்கிற வேரியபிளையும் மாத்தல, ஜஸ்ட் நான் இதுல இருக்கக்கூடிய வேல்யூஸ் மட்டும் மாத்துறேன். இங்க நான் 10க்கு பதிலா நான் 100 மாத்தினாலும் அது O of 1 ஸ்பேஸ் தான் எடுத்துக்கும். பட் நான் இங்க வந்து 4 வேல்யூ பதிலா 5 வேல்யூ போட்டேன்னா எனக்கு O of 5 எடுத்துக்கும். அப்ப எனக்கு என்ன ஆகுது? நான் எவ்வளவு வேல்யூ போறனோ அவ்வளவு ஸ்பேஸ் வந்து எடுத்துக்குதா? அப்ப எனக்கு இதுக்கு பேர் தான் வந்து லீனியர் ஸ்பேஸ்னு சொல்லுவாங்க, ஓகேவா? நான் எவ்வளவு வேல்யூஸ் கொடுக்கறனோ அவ்வளவு ஸ்பேஸ் எடுத்துக்கிச்சுன்னா அதுக்கு பேர் வந்து லீனியர் ஸ்பேஸ், ஓகேவா? அதாவது லீனியர் ரன் டைம்னா என்னவோ அதே மாதிரி தான் சிமிலர். அது லீனியர் டைம் ஒர்க் ஆகும், இது லீனியர் ஸ்பேஸ் எடுத்துக்கும், ஓகேவா? அவ்வளவுதான், பெரிய டிஃபரன்ஸ்லாம் எதுவுமே இல்லை, ஓகேவா? சோ லீனியர் ஸ்பேஸ்னா என்னன்னு சொல்லி ஓரளவுக்கு இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதே மாதிரி இந்த இடத்துல வந்து நான் b = 10 எடுத்துக்கிறேன், ஓகேவா? இப்ப பாருங்க, எனக்கு இதுல O of 1, இதுல ஒரு O of 1, எனக்கு O of 2.
ஆனா வந்து O of 2ன்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? எனக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய வேல்யூஸ் நான் எத்தனை வாட்டி மாத்தினாலும் அது O of 2 தான் இருக்க போகுது. அப்ப எனக்கு வந்து இது கான்ஸ்டன்டா இருக்க போகுது. கான்ஸ்டன்டா இருந்தா நான் என்ன சொல்லியிருக்கேன்? அதை O of 1ன்னு சொல்லியிருக்கேன். பட் இங்க அப்படி இல்ல. நான் வந்து இப்ப இந்த இடத்துல வந்து புதுசா இதே மாதிரி ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்றேன். k equal to 1 2 3 4 5 யூஸ் பண்றேன். ஓகேவா? இப்ப எனக்கு வந்து இது ஒரு O of n, இது ஒரு O of n. ஓகேவா? ரெண்டையும் வந்து மல்டிபிள் பண்ணக்கூடாது. ரெண்டையும் ஆட் தான் பண்ணணும். O of n plus O of n, O of 2n. ஆனா வந்து O of 2n சொல்லக்கூடாது. ஓகேவா? இங்க எப்படி வந்து O of 2ன்னு சொல்லக்கூடாதோ அதே மாதிரி இங்க வந்து O of 2n சொல்லக்கூடாது. ஓகேவா? அதை வந்து O of n தான் சொல்லணும். ஓகேவா? அதாவது மொத்தமா இதுல இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸும் சேர்த்து நம்ம n லென்த் உள்ள வேல்யூவா எடுத்துக்க போறோம். ஓகேவா? அதாவது இங்க 8 வேல்யூ இருக்கு, இங்க 5 வேல்யூ இருக்கு. மொத்தமா சேர்த்து என்ன 13? இந்த 13 தான் என்னோட வேல்யூ. அதாவது எவ்வளவு லென்த் இருக்கோ அதான் வந்து நான் என்னன்னு எடுத்துக்க சொன்னா அப்ப 13 இருந்ததுன்னா அந்த n வந்து மொத்தமா 13 எடுத்துக்கிறோம். ஜஸ்ட் வந்து தனித்தனியா வந்து 8 பிளஸ் 5ன்னு போடாம நான் மொத்தமா வந்து 13 எடுத்துக்கிறேன். அப்ப எனக்கு அந்த 13ங்கிறது வந்து இப்ப என்ன ஒர்க் ஆகுது. அப்ப எனக்கு மொத்தமா வந்து O of n. ஓகேவா? அதே மாதிரி இப்ப எனக்கு இந்த லீனியரும் கான்ஸ்டன்ட்டும் சேர்ந்து வருது. அதாவது இப்ப நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல வந்து c equal to 1 2 3 4 5 போடுறோம். ஓகேவா? இப்ப இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. ஓகேவா? இதுல வந்து நீங்க சம்திங் வந்து பிரிண்ட் பண்ணிருக்காங்க, செக் பண்ணிருக்காங்க, நிறைய பண்ணிருக்காங்க. ஓகேவா? அப்ப வந்து இதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இதுல வந்து ஹையஸ்டா யூஸ் பண்ணிருக்கக்கூடிய ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி தான் எடுத்துக்கணும். அதாவது O of 1 எடுத்துக்க கூடாது. O of n தான் எடுத்துக்கணும். ஓகேவா? இப்ப நான் O of n எடுத்துக்கிட்டா என்ன அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் இந்த 10 நான் இதுக்குள்ள ஆட் பண்ணிக்கலாம்ல. ஏன்னா வந்து இந்த லிஸ்ட்டை தூக்கி நான் இதுல போட முடியாது. ஆனா வந்து இந்த ரெண்டு வேல்யூ தூக்கி நான் இதுக்குள்ள ஆட் பண்ணிக்கலாம்ல. ஏன்னா வந்து நான் எந்த ஒரு டேட்டா டைப்பை சேஞ்ச் பண்ண போறதுல அந்த வேரியபிள் அப்படியே தான் இருக்க போது. ஜஸ்ட் வந்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய வேல்யூஸ் மட்டும் சேஞ்ச் பண்றேன். அப்ப எனக்கு என்னோட வேல்யூ நான் எவ்வளவு வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனா வந்து இந்த வேல்யூஸ் சேஞ்ச் பண்ண முடியாதுல்ல. சோ நான் வந்து என்ன பண்றேன், O of 1 போடுறதுக்கு பதிலா O of n போட்டுக்கிறேன். அப்ப வந்து நான் இந்த ரெண்டு வேல்யூ நான் இதுக்குள்ளே ஆட் பண்ணிட்டா எனக்கு மொத்தமா வந்து O of n தான் ஆக போகுது. அதனால வந்து நான் அப்படி பண்ணிக்கிறேன். ஓகேவா? இங்க என்ன பண்ணுமோ அதாவது இங்க ரெண்டு வேல்யூ சேர்த்து நம்ம O of 2n போறதுக்கு பதிலா O of n போட்டோமா அதே மாதிரி தான் இங்க தனித்தனியா O of 1 ரெண்டு 1 இருக்கா அதை சேர்த்து நான் O of n கூட O of n plus 2 ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி நான் போடுறதுக்கு பதிலா அந்த ரெண்டு வேல்யூ சேர்த்து நான் இதுக்குள்ள போட்டுட்டு நான் மொத்தமா O of n வச்சுக்கலாம். ஓகேவா? சோ அவ்வளவுதான் வந்து இந்த கான்ஸ்டன்ட் டைம் அதே மாதிரி லீனியர் டைம் இந்த ரெண்டு வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதே மாதிரி எத்தனை லிஸ்ட் இருந்தாலும் சரி அதுல மேக்ஸிமம் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி எது யூஸ் பண்ணிருக்காங்களோ அதை தான் வந்து நீங்க அதோட ப்ரோக்ராமோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி எடுத்துக்கணும். ஓகேவா? எனக்கு இங்க வந்து 10 லிஸ்ட் யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி மொத்தமா வந்து எனக்கு O of n வச்சுக்கலாம். ஓகேவா? அதை வந்து O of 10n வச்சுக்க கூடாது. காமனா வந்து O of n தான் வச்சுக்கணும். ஓகேவா? சோ இந்த லீனியர் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து O of log n அதாவது லாகரிதமிக். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து நான் ப்ரோக்ராம்லாம் போட முடியாது. ஏன்னா வந்து இது மேக்ஸிமம் வந்து ரிகர்சிவ் ப்ரோக்ராம்ல ஒர்க் ஆகும். ஓகேவா? நம்ம அந்த ரிகர்சிவ் ப்ரோக்ராமுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பாத்தீங்கன்னா அதுல வந்து எப்படி வந்து ஸ்பேஸ் கிரியேட் ஆகுதுன்னு சொல்லி உங்களுக்கு புரியும். ஓகேவா? அதாவது சிம்பிளா சொல்ல போனா 10 வேல்யூல லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 1 2 3 4 5 6 7 8 9 0. ஓகே 10 வேல்யூ இருக்கு. இப்போ நான் இந்த லிஸ்ட்ல வந்து ரிகர்சிவ் ப்ரோக்ராம் வந்து அப்ளை பண்ணணும். ரிகர்சிவ் ப்ரோக்ராம்னா என்னன்னு சொல்லி இதுல சொல்லி கொடுத்துட்டு இருந்தா டைம் ரொம்ப ஆயிடும். நம்ம ஏற்கனவே வந்து இதுல நிறைய டைம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். சோ அந்த ரிகர்ஷன் வீடியோக்கான கார்டு வந்து நீங்க கொடுக்குற அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஜஸ்ட் வந்து இப்போ எனக்கு இங்க 10 வேல்யூ இருக்கா, இந்த 10 இங்க போட்டா log 10 இருக்குமா, log 10ஓட வேல்யூ என்ன வருமோ அவ்வளவு ஸ்பேஸ் எடுத்துக்கும். ஓகேவா? இப்போ எனக்கு இங்க வந்து 13 வேல்யூ இருந்தா அப்போ O of 13 அப்ப எனக்கு 13 ஸ்பேஸ் எடுத்துக்கும். இங்க எனக்கு எவ்வளவு வேல்யூ வருமோ அவ்வளவு ஸ்பேஸ் எடுத்துக்கும் அந்த ப்ரோக்ராம். ஓகேவா? சிம்பிளா சொல்ல போனா அவ்வளவுதான். இதுக்கு வந்து நான் ப்ரோக்ராம் போட்டா வந்து எனக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதனால வந்து ஃபார் டைமிங்க்கு நான் ஸ்கிப் பண்றேன். ஓகேவா? ஜஸ்ட் வந்து நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி அதை பார்த்து உங்களுக்கு புரியலனா வந்து என்கிட்ட கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். ஓகேவா? அதுல வந்து நம்ம ஸ்டாக் யூஸ் பண்ணிருப்போம். அந்த ரிகர்ஷன்ல யூஸ் பண்ண ஸ்டாக்ல வந்து நம்ம வேல்யூஸ் வந்து ஆட் பண்ணிருப்போம். ஓகேவா? அதுல நம்ம எவ்வளவு வேல்யூஸ் ஆட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருக்க வேல்யூ அதாவது இங்க n வந்து 10ன்னு கொடுத்திருந்தாங்கன்னா அது வந்து log 10 இருக்கும். இப்ப log 10ஓட வேல்யூ சம்திங் ஒரு 7 8ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. மொத்தமா அந்த ஸ்டாக்ல நம்ம 8 வேல்யூ யூஸ் பண்ணிருப்போம். ஓகேவா? அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் அதாவது worst கேஸ்க்கு மட்டும் தான் நம்ம ஸ்பேஸ் வந்து அனலைஸ் பண்ணணும். ஓகேவா? அதான் நான் இங்க சொல்லி கொடுத்தேன்ல இங்க வந்து எனக்கு O of 1 இருக்கு, O of n இருக்கு. ஆனா வந்து O of n தான் வந்து என்னோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி எடுத்துக்க சொன்னேன்ல அதே மாதிரி தான் எனக்கு O of log n போடும்போது எனக்கு 10 வேல்யூ கொடுத்திருக்காங்க. இப்போ எனக்கு இந்த 10 வேல்யூ வச்சு நீ ஒரு ரிகர்சிவ் ப்ரோக்ராம் வந்து அப்ளை பண்ண போற. ஓகேவா? அப்படி அப்ளை பண்ணும்போது எனக்கு ஒரு ப்ரோக்ராம்ல வந்து எனக்கு 8 ஸ்பேஸ் தேவைப்படலாம், ஒரு ப்ரோக்ராம்ல 7 ஸ்பேஸ் தேவைப்படலாம், ஒரு ப்ரோக்ராம்ல ஒரே ஒரு ஸ்பேஸ் கூட தேவைப்படலாம். அப்ப எனக்கு எது ஃபர்ஸ்ட் 8 தானே ஃபர்ஸ்ட். சோ எனக்கு O of 8 தான் வந்து ஃபர்ஸ்ட். அப்ப அதே மாதிரி எனக்கு O of n log n பாத்தீங்கன்னா அந்த worst கேஸ்க்கான வேல்யூ தான் எனக்கு அவுட்புட்டா தரும். ஓகேவா? இது ஓரளவுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கு உங்களுக்கு. நீங்க ஜஸ்ட் வந்து அந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு ஓரளவுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓகேவா? அதுல வந்து எப்படி வந்து இந்த லாகன் வந்து அப்ளை ஆகுதுன்னு சொல்லி உங்களுக்கு புரியும். ஓகேவா? இந்த லாகனை பொறுத்த வரைக்கும் நீங்க ரிகர்சிவ் ப்ரோக்ராம்ல வந்து நிறைய யூஸ் பண்ணுவீங்க. சோ வந்து நீங்க ரிகர்சிவ் ப்ரோக்ராம் நான் வந்து சால்வ் பண்ணும்போது நான் உங்களுக்கு சைடு பை சைடு வந்து நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? அதே மாதிரி நம்ம பேக் ட்ராக்கிங் சொல்லி ஒரு அல்காரிதம் பார்ப்போம். ஓகேவா? அது பார்க்கும்போது நான் உங்களுக்கு இதை தெளிவா சொல்லி தரேன். இப்போதைக்கு ஜஸ்ட் வந்து இருக்கிறத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? இது நான் ஃபுல்லா இன்டெப்தா போனா வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதனால வந்து இப்போதைக்கு நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா O of n log n. இந்த n log n பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு ஸ்பேஸே கிரியேட் ஆகாது. நான் எனக்கு தெரிஞ்ச எந்த ஒரு ப்ரோக்ராமே அந்த மாதிரி ஸ்பேஸ் கிரியேட் ஆகி பார்த்ததே இல்லை. ஓகேவா? அதனால வந்து அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேணாம், விட்டுருங்க. ஓகேவா? நம்ம அதுல பார்த்துருப்போம் லீனியர் லாகரிதமிக்னு அந்த மாதிரி இதுல வந்து எதுவுமே கிரியேட் ஆகாது. சோ அதனால வந்து நீங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு எந்த யூஸ்மே இல்லை. சோ வந்து அதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகேவா? ஜஸ்ட் வந்து அது இருக்கிறதாவே கன்சிடர் பண்ணிக்காதீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கக்கூடிய O of n square அதை மட்டும் பார்க்கலாம். ஏன்னா வந்து அது வந்து நிறைய இடத்துல யூஸ் ஆகும். இந்த O of n and then வந்து O of 1 அப்புறம் வந்து n square இந்த மூணு தான் வந்து நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து O of n square. ஓகே n ஸ்கொயர்னா ஒண்ணு இல்ல, சிம்பிளா சொல்ல போனா மேட்ரிக்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. அதாவது இப்போ இப்படி போறோம் பாருங்க, உங்களுக்கு புரியும் பாருங்க.
இதுதான் வந்து O of n ஸ்கொயர். அதாவது எனக்கு என்னோட வேல்யூ 3யா அது வந்து எனக்கு 2 டைமென்ஷன்ல இருக்கும். அதாவது நீங்க மேட்ரிக்ஸ் பார்த்திருப்பீங்களா, அதே தான் சேம். எனக்கு வந்து ரோ அண்ட் தென் காலம், இந்த ரோ அண்ட் காலம் பேஸ்ல வந்து ஏதாவது ஒரு டேட்டா வந்து நான் ஸ்டோர் பண்ணா அது வந்து O of n ஸ்கொயர். ஓகேவா? அதாவது எனக்கு வந்து ரோ வந்து n லென்த்ல இருக்கும், அதே மாதிரி காலம் பாத்தீங்கன்னா n லென்த்ல இருக்கும். ஓகேவா? இந்த ரோ வந்து எனக்கு 3 இருக்கலாம், அதே மாதிரி காலம் கூட 4 கூட இருக்கலாம். ஆனா வந்து அது வந்து n ஸ்கொயர் தான் சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த n ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் வந்து இந்த மேட்ரிக்ஸ் தான், வேற எதுவுமே இல்ல. நீங்க மேட்ரிக்ஸ் ஃபார்மட்ல ஏதாவது ஒரு அரே வந்து அரே ஆர் லிஸ்ட் ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணாவே அதுதான் வந்து O of n ஸ்கொயர் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஓகேவா? இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த மாதிரி கிரியேட் பண்ணிருக்கேன். நீங்க வேற ஒரு கலெக்ஷன் கூட யூஸ் பண்ணலாம். அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஒரு டியூபிள்குள்ள இன்னொரு டியூபிள் யூஸ் பண்ணலாம், இல்ல ஒரு டிக்ஷனரிக்குள்ள இன்னொரு டிக்ஷனரி யூஸ் பண்றீங்க. அதாவது எனக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு எண்ணுக்குள்ளேயே இன்னொரு எண் வந்து கிரியேட் ஆகுது. அப்ப எனக்கு n ஸ்கொயர் ஆயிரும். ஓகேவா? அதுதான் சிம்பிளா. அதாவது n லென்த்ல ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டேன், அதே மாதிரி மறுபடியும் வந்து இன்னொரு n லென்த்ல லிஸ்ட் வந்து கிரியேட் பண்றேன். அதே மாதிரி கிரியேட் பண்ணிட்டே எவ்வளவு வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். அது மொத்தமா வந்து n ஸ்கொயர் தான். ஓகேவா? அதாவது 2 டைமென்ஷன்ல கிரியேட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன் ஆர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து n ஸ்கொயர் ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணும். ஓகேவா? சிம்பிளா சொன்ன போனா அவ்வளவுதான். இதுல வந்து பெருசா தெரிஞ்சுக்கிறதுல ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் வந்து மேட்ரிக்ஸ், வேற எதுவுமே இல்ல. ஓகேவா? இந்த n ஸ்கொயர் பொறுத்த வரைக்கும் மேட்ரிக்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. மேட்ரிக்ஸ் ஃபார்மட்ல நீங்க என்னத்தை ஸ்டோர் பண்ணாலும் அது வந்து n ஸ்கொயர் ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணும். அவ்வளவுதான். ஓகேவா? சோ அந்த ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த 4 தான். ஓகேவா? அதே மாதிரி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டிலே வந்து ஆக்சிலரி ஸ்பேஸ் ஒன்னு சொல்லுவாங்க. ஆக்சிலரி ஸ்பேஸ்னா ஒண்ணு இல்ல, ஈஸியா சொல்றேன் பாருங்க. இப்போ எனக்கு L ஈக்குவல் டு இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் வந்து கொடுத்துட்டாங்க. இது வந்து கொடுத்த இன்புட். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதுல இருக்கக்கூடிய யூனிக் வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். அதாவது இங்க மொத்தம் யூனிக் வேல்யூஸ், அதாவது டிஃபரெண்ட் வேல்யூஸ்ல என்ன இருக்கு, 1 2 3 4 5 5 யூனிக் வேல்யூ இருக்கு. அதாவது இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய டிஸ்டிங்க் வேல்யூஸ் எல்லாத்தையும் நான் வேற ஒரு லிஸ்ட்ல ஆட் பண்ணணும். ஓகேவா? அந்த லிஸ்ட்டை வந்து நான் அவுட்புட்டா கொடுக்கணும். அப்ப என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல ஒரு புதுசா ஒரு லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுவீங்களா? இப்படி கிரியேட் பண்ணுவீங்க. ஃபார் I in L if I not in K-வா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், K டாட் அப் அண்ட் ஆஃப் I. ஓகேவா? அதாவது இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூவை செக் பண்றோம். செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அது வந்து இந்த கேல இருக்கான்னு பாக்குறோம். ஓகேவா? அது கேல இல்லைன்னா வந்து அந்த கேக்குள்ள ஆட் பண்றோம். அதாவது இந்த இடத்துல வந்து இன்னொரு 1 இருக்கு. அப்ப எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் 4 நம்பர் ஆட் ஆயிருமா, எனக்கு வந்து லிஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து 1ஆம் நம்பர் இருக்காது, சோ ஆட் ஆயிரும். 2ஆம் நம்பர் இருக்காது, ஆட் ஆயிரும். 3ஆம் நம்பர் இருக்காது, ஆட் ஆயிரும். 4 இருக்காது, ஆட் ஆயிரும். ஆனா 1க்கு வரும்போது என்ன ஆகும், ஆல்ரெடி வந்து 1 ஆல்ரெடி இருக்கும்ல, அப்ப வந்து இந்த புதுசா 1 ஆட் ஆகாது. சோ வந்து எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் 4 நம்பர் மட்டும் எனக்கு ஆட் ஆகுது. ஓகேவா? இப்ப பாருங்களேன், இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், புதுசா வந்து ஒரு O of n ஸ்பேஸ்ல வந்து ஒரு லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். அவங்க கொடுத்தது வந்து ஒரு O of n ஸ்பேஸ். ஓகேவா? மொத்தமா வந்து காமனா வந்து ஒரு O of n ன்னு சொல்லலாமா? பட் வந்து பாத்தீங்கன்னா இங்க இவங்க கொடுத்த இன்புட்டை விட்டுருங்க. ஓகேவா? இந்த இன்புட்டை விட்டுட்டு நம்ம மீதி வந்து எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கோம்னு சொல்லி பாருங்க. இப்ப நம்ம இது வந்து இன்புட், இது இந்த இன்புட்டை வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. இதுதான் வந்து நம்ம ஆக்சுவல் லாஜிக். இந்த லாஜிக்ல வந்து நம்ம எவ்வளவு ஸ்பேஸ் யூஸ் பண்ணிருக்கோம், ஒரு O of n யூஸ் பண்ணிருக்கோம். அதாவது இங்க 5 யூனிக் வேல்யூ இருந்துன்னா 5 ஆட் ஆகும், இங்க 4 யூனிக் வேல்யூ இருந்துன்னா 4 ஆட் ஆகும். அது வந்து நம்ம இந்த இன்புட்டை பொறுத்து டிஃபர் ஆகும். அதனால வந்து நம்ம O of n சொல்ல முடியாது, ஏன்னா கான்ஸ்டன்டா இருக்காதுல்ல, டிஃபரெண்டே இருக்கும். அதனால வந்து இங்க என்னோட வேல்யூ எவ்வளவு இருக்கும் அது வரைக்கும் இருக்கலாம். ஒருவேளை இங்க 5 வேல்யூ இருந்துன்னா எனக்கு 5 வேல்யூ கூட யூனிக்கா இருக்கலாம். சோ எனக்கு இந்த 5 வேல்யூ அப்படியே வந்து லிஸ்ட்ல கூட ஆட் ஆகலாம். அப்ப எனக்கு லீனியர் ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆகுது. அப்ப எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் எதுவோ அதை தான் எடுத்துக்க சொல்லியிருக்கேன். சோ எனக்கு வந்து லீனியர் ஸ்பேஸ் கிரியேட் ஆகுது. அப்ப எனக்கு இந்த क्वेश्चनல வந்து O of n ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். ஓகேவா? அதாவது இன்புட் இல்லாமயே வந்து நம்ம O of n ஸ்பேஸ் யூஸ் பண்ணிருக்கோம். இதுக்கு பேர் தான் வந்து ஆக்சிலரி ஸ்பேஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது கொடுத்திருக்க இன்புட் வந்து நம்ம எடுத்துக்க கூடாது. ஓகேவா? அதை விட்டுறணும். இந்த இன்புட்டை தவிர மீதி வந்து நம்ம லாஜிக்ல வந்து எவ்வளவு ஸ்பேஸ் யூஸ் பண்ணிருக்கோமோ அதுதான் வந்து ஆக்சிலரி ஸ்பேஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இடத்துல வந்து 10 சும்மா போடுறேன். ஓகேவா? L ஈக்குவல் டு 10. ஓகேவா? இது முடிஞ்சது. இப்போ கொடுத்திருக்க இன்புட் வந்து O of 1ல இருக்கு. ஓகேவா? இப்போ வந்து அவங்க வந்து நமக்கு ப்ரோக்ராம் எழுத சொல்றாங்க. எனக்கு வந்து 1ல இருந்து இங்க கொடுத்திருக்க வேல்யூ வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸும் எனக்கு வந்து ஒரு லிஸ்டா தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல நம்ம இந்த இடத்துல இருங்க. ஃபார் I in range 1, L plus 1ன்னு போடுவோமா, அதாவது 10னா 11 போட்டாதான் 10 வரைக்கும் எடுத்துக்கும். K டாட் அப் அண்ட் ஆஃப் I. ஓகேவா? இப்ப எனக்கு என்ன ஆகும், 1ல இருந்து இந்த 10 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூவும் எனக்கு இந்த Kல ஆட் ஆயிரும். ஓகேவா? இப்ப பாருங்களேன், அவங்க கொடுத்த இன்புட் வந்து எனக்கு O of 1ல இருக்கு. ஓகேவா? நம்ம யூஸ் பண்ண ஸ்பேஸ் வந்து O of nல இருக்கு. அப்போ நான் எது வந்து மேக்ஸிமம் ஸ்பேஸ் யூஸ் பண்ணிருக்கேனோ அதை தான் வந்து என்னோட அனலைஸ்க்கு எடுத்துக்க சொல்லியிருக்கேன். அப்போ என்னோட மேக்ஸிமம் எது யூஸ் பண்ணிருக்கேன், O of n தான் யூஸ் பண்ணிருக்கேன். அப்ப என்னோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்ஸ் இருந்து O of n. அதே மாதிரி என்னோட ஆக்சிலரி ஸ்பேஸ் பாருங்களேன், O of n. பட் கொடுத்த இன்புட் பாருங்க O of 1ல இருக்கு. நான் யூஸ் பண்ண ஸ்பேஸ் வந்து O of nல இருக்கு. அப்ப வந்து இந்த ப்ரோக்ராமோட ஆக்சிலரி ஸ்பேஸ் வந்து O of n, கொடுத்த இன்புட்டோட ஸ்பேஸ் வந்து O of 1. பட் வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி மொத்தமா கண்டுபிடிக்கிறப்ப எனக்கு மொத்தமா கொடுத்த இன்புட் அதே மாதிரி நம்ம லாஜிக் மொத்தமா சேர்த்து தான் வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. நம்ம லாஜிக் மட்டும் நம்ம எடுத்து பார்த்தா அதுக்கு பேர் ஆக்சிலரி ஸ்பேஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ரெண்டுமே வந்து டிஃபரெண்டா கூட இருக்கலாம். ஓகேவா? இங்க பாத்தீங்களா, இது வந்து O of 1ல இருக்கு, இது O of nல இருக்கு. ஆக்சிலரி ஸ்பேஸும் கொடுத்த இன்புட்டோட ஸ்பேஸ் டிஃபரெண்டா இருக்கு. ஆனா மொத்தமா வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டின்னு பார்க்கும்போது ரெண்டையும் சேர்த்து தான் பார்க்கணும். ஓகேவா? இந்த ரெண்டுல வந்து எது அதிகமா இருக்கும் அதை தான் வந்து என்னோட ஃபைனல் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி எடுத்துக்கணும். இதுல வந்து O of n தான் அதிகமா இருக்கு. சோ O of n தான் வந்து என்னோட ஃபைனல் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஓகேவா?
சோ அவ்வளவுதான் இந்த ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பொறுத்த வரைக்கும். இந்த ஆக்சிலரி ஸ்பேஸ்னா என்னன்னு மட்டும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு தோணுச்சு. சோ அத மட்டும் சொல்லிட்டேன். ஓகேவா? அவ்வளவுதான். சோ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி டைம் காம்ப்ளெக்சிட்டினா என்ன, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டினா என்ன, அது எதுக்காக யூஸ் பண்றோம், எதுக்காக தெரிஞ்சுக்கணும், எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஓரளவுக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாமே தெளிவா சொல்லி கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு சில பேருக்கு இது புரியலனா வந்து ஒன் செகண்ட் திரும்ப பாருங்க. அந்த உங்களுக்கு எந்த பார்ட் வந்து புரியலையோ அதை மட்டும் நீங்க ரீவைண்ட் பண்ணி பாருங்க. அப்படி பார்த்து புரியலனா வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. நான் வந்து உங்க டவுட்ஸ் வந்து கொஞ்சம் தெளிவா கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்றேன். ஓகேவா? அதே மாதிரி நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல வந்து நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து நிறைய கவர் பண்ணுவோம். அரே, ஸ்டாக், கியூ நிறைய கவர் பண்ணுவோம். ஓகேவா? அதுல வந்து இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி அந்த ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பொறுத்து தான் வந்து இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன, அந்த ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெளிவா புரிஞ்சா தான் வந்து ஒவ்வொரு டேட்டா ஸ்ட்ரக்சரும் வந்து எந்தெந்த ப்ரோக்ராமுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு கரெக்டா வந்து அனலைஸ் பண்ண தெரியும். ஓகேவா? சோ இதுல வந்து கொஞ்சம் தரவாய்க்குங்க. அதாவது நான் சொல்லி கொடுத்த கான்செப்டே வந்து மோர் தென் எனஃப் தான். சோ இதுலயே வந்து ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா போதும். மத்தபடி உங்களுக்கு பெருசா எந்த ஒரு நாலேஜ் தேவையில்லை. ஓகேவா? அப்படி இத பத்தின தியரிட்டிக்கல் நாலேஜ் உங்களுக்கு நிறைய தேவைப்படுச்சுன்னா நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. ஓகேவா? தியரிட்டிக்கலா வந்து இதோட கான்செப்ட் வந்து தெரிஞ்சுக்கிறது நல்லதான். பட் வந்து பிராக்டிகலா தெரிஞ்சுக்கிட்டாதான் வந்து நம்ம வந்து ப்ரோக்ராம்ல வந்து எப்படி அப்ளை பண்றேன்னு சொல்லி தெரியும். சோ வந்து நான் உங்களுக்கு பிராக்டிகலா வந்து எல்லா கான்செப்டும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஒவ்வொரு ப்ரோக்ராம்ல வந்து எப்படி அப்ளை ஆகும்னு சொல்லி உங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். சோ கண்டிப்பா வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, அதே மாதிரி புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். சோ நம்ம இப்ப பார்த்த டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் தென் வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வச்சு எப்படி வந்து ஒரு கோடோட எஃபிஷியன்சி வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லி உங்களுக்கு டவுட் இருக்கும். அதை மட்டும் குயிக்கா பார்த்துட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அங்க பார்த்த 5 டைப் ஆஃப் டைம் காம்ப்ளெக்சிட்டி இங்க எழுதிக்கிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? O of 1 பார்த்தோமா, அதாவது கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ். அண்ட் தென் வந்து O of n, அதாவது லீனியர் ஸ்பேஸ். அண்ட் தென் வந்து O of log n பார்த்தோம், அதாவது லாகரிதமிக் பார்த்தோம். இந்த log n வந்து நான் இங்க எழுதிக்கிறேன். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து O of n log n, அதாவது லீனியர் லாகரிதமிக். நெக்ஸ்ட் வந்து O of n ஸ்கொயர். ஓகேவா? இன்னொன்னு வந்து O of n கியூப்னு இருக்கு. அப்புறம் வந்து O of 2 power n. ஓகேவா? இது ரெண்டும் நம்ம பார்த்திருக்க மாட்டோம். ஏன்னா வந்து இது ரேரா தான் வந்து ப்ரோக்ராம்ல அப்ளை ஆகும். சோ இத பத்தி தேவையில்லை. ஓகேவா? ஜஸ்ட் வந்து நான் இந்த இடத்துல வந்து எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும் நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இங்க இருக்கக்கூடிய O of 1 தான் வந்து இருக்கக்கூடியதுலயே வந்து பெட்டர் எஃபிஷியன்சி உள்ள ப்ரோக்ராம். ஓகேவா? ஏன்னா வந்து இதோட டைம் தான் வந்து ரொம்ப 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 கம்மியா எடுத்துக்க போகுது. ஏன்னா வந்து கான்ஸ்டன்ட் டைம்ல ரன் ஆக போகுது. ஜஸ்ட் வந்து நீ என்ன இன்புட் கொடுத்தாலும் எனக்கு O of n டைம்ல ரன் ஆகும். அப்ப வந்து எனக்கு இதுதானே ஃபாஸ்டா எக்ஸிக்யூட் ஆகும். சோ என்னோட கோடோட எஃபிஷியன்சி அனலைஸ் பண்ணும்போது அந்த கோடு வந்து O of 1 டைம்ல வந்து ரன் ஆனா அதுதான் வந்து எனக்கு பெஸ்ட் எஃபிஷியன்சி உள்ள கோடு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து லாகின், அதாவது என்னோட எஃபிஷியன்சி வந்து இதை பொறுத்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? அதாவது எனக்கு மேல இருக்கக்கூடியது பெஸ்ட், அதே மாதிரி லாஸ்டா இருக்கக்கூடியது ஒஸ்ட். ஓகேவா? எனக்கு வந்து இந்த O of n ல இருந்தா அது வந்து எனக்கு பெட்டர் எஃபிஷியன்சி உள்ள கோடு. அதே வந்து O of 2 power n ல இருந்தா அது வந்து எனக்கு ஒஸ்டான எஃபிஷியன்சி உள்ள கோடு. ஓகேவா? இது உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து எனக்கு என்னோட வேல்யூ 5 இருக்கு. ஓகேவா? இப்போ வந்து log n கண்டுபிடிக்கிறீங்க. அதாவது log n னா எனக்கு பதிலா 5 போடணுமா? சோ log 5. log 5 போட்டீங்கன்னா சம்திங் வந்து 3 to 4 வரும். ஓகேவா? 3 வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப எனக்கு இது 1 ஸ்பேஸ் எடுத்துக்குனா இது 3 ஸ்பேஸ் எடுத்துக்கும். ஓகேவா? அதே வந்து O of n பார்த்தா எனக்கு எவ்வளவு எடுத்துக்கும்? n, அதாவது இங்க எவ்வளவு வேல்யூ இருக்கோ அது அப்படியே எடுத்துக்கும். அப்ப எனக்கு இது 5 ஸ்பேஸ் எடுத்துக்கும். ஓகேவா? இது என்ன பண்ணும்? எனக்கு 5 into and then log n ஓட வேல்யூ 3. சோ 5 into 3 வந்து எனக்கு 15 எடுத்துக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து n ஸ்கொயர். n ஸ்கொயர் எவ்வளவு எடுத்துக்கும்? 5 into 5 25 எடுத்துக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் n கியூப் பாத்தீங்கன்னா 125 எடுத்துக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த 2 power n போட்டா சம்திங் ஒரு வேல்யூ வரும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா எனக்கு எதுல வந்து இதுல டைம் வந்து கம்மியா இருக்கு? இந்த O of 1 தான். இதுல தான் வந்து எனக்கு கான்ஸ்டன்ட் டைம், அதாவது ஜஸ்ட் வந்து நீங்க எவ்வளவு இன்புட் கொடுத்தாலும் எனக்கு வந்து ஜஸ்ட் வந்து O of 1 அப்படிங்கிற கான்ஸ்டன்ட் டைம்ல ரன் ஆயிருது. ஓகேவா? இந்த லாகின் என்ன பண்ணுது? எனக்கு எவ்வளவு கொடுக்குறோமோ அதோட லாகரிதமிக் வேல்யூ வந்து எவ்வளவு வருதோ அவ்வளவு ஆபரேஷன்ஸ் வந்து அந்த ப்ரோக்ராம்ல நடக்கும். ஓகேவா? இந்த n வந்து லீனியர் டைம், அதாவது எவ்வளவு இன்புட் இருக்கோ அவ்வளவு ஆபரேஷன் நடக்கும். இந்த n log n வந்து அந்த லீனியரையும் லாகரிதமிக்கு மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு வேல்யூ வருமோ அவ்வளவு ஆபரேஷன்ஸ் நடக்கும். ஓகேவா? அவ்வளவுதான். இந்த n ஸ்கொயர் வந்து அதே மாதிரி தான் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். n கியூப் அதே மாதிரி தான். இப்போ பாத்தீங்கன்னா வந்து இல்ல எதுல வந்து ஆபரேஷன் கம்மியா இருக்கு? இதுல தான் வந்து கம்மியா இருக்கு. அப்ப இதுதான் பெஸ்ட். இதுல தான் அதிகமா இருக்கு. சோ இதுதான் ஒஸ்ட். ஓகேவா? எனக்கு ஆபரேஷன் வந்து எவ்வளவு தூரம் கம்மி பண்றோமோ அவ்வளவு தூரம் என்னோட கோடோட எஃபிஷியன்சி வந்து அதிகமாகும். ஓகேவா? அதாவது என்னோட ரன் டைம் வந்து கம்மி பண்றது மூலமா என்னோட எஃபிஷியன்சி வந்து அதிகப்படுத்தலாம். ஓகேவா? சோ இவ்வளவுதான் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி. சோ அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி வச்சு எப்படி வந்து இந்த கோடோட எஃபிஷியன்சி வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லி இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதான் நம்ம அங்க என்ன பார்த்தோமோ அதே தான் வந்து இங்க. சோ அதை வச்சு நம்ம எப்படி வந்து எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறது மட்டும் இங்க சிம்பிளா சொல்லி கொடுத்திருக்கேன். ஓகேவா? சோ இதே மாதிரி தான் வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டிக்கும். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன பார்த்தோம்? O of 1 பார்த்திருப்போம். அதே மாதிரி O of log n பார்த்திருப்போம். அதே மாதிரி O of n பார்த்திருப்போம். அப்புறம் O of n ஸ்கொயர் பார்த்திருப்போம். சோ இதுவும் அதே மாதிரி தான். ஓகேவா? எனக்கு O of 1, அதாவது எனக்கு கம்மி ஸ்பேஸ், எனக்கு கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் இருந்தா அதுதான் வந்து எனக்கு எஃபிஷியன்ட்டா ஒர்க் ஆகும். எனக்கு ஸ்பேஸ் எது கம்மியா எடுத்துக்குதோ அதுதான் வந்து எஃபிஷியன்ட்டா ஒர்க் ஆகும். ஓகேவா? எனக்கு எது வந்து ஸ்பேஸ் அதிகமா எடுத்துக்குதோ அது வந்து எனக்கு ஒரு வொர்ஸ்டான ப்ரோக்ராம். ஓகேவா? சோ இந்த பேசிஸ்ல வந்து எனக்கு ஒரு கோடோட எஃபிஷியன்சி வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டினா என்ன, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டினா என்ன, அதை வச்சு எப்படி வந்து கோடோட எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்து சிம்பிளான கான்செப்ட் தான். நான் உங்களுக்கு எல்லாமே தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஓகேவா? சோ இந்த கான்செப்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான். ஓகேவா? சோ இதோட வந்து நம்ம இந்த கான்செப்ட் வந்து எண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம கோட்மீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோல பாக்குற வரைக்கும் குட் பை ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் a nice day.